ஹாய், இன்னைக்கு ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் இன்டிடெர்மிசி பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல இன்டிடெர்மிசி அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ எந்த ஒரு ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் அதில் வந்து நமக்கு நிறைய ஸ்ட்ரக்சரல் காம்பனன்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்னென்னா ஸ்லாப், பீம், காலம், ஃபுட்டிங், ஸ்டேர்கேஸ் நிறைய ஸ்ட்ரக்சரல் காம்பனன்ட்ஸ் இருக்கும். இந்த காம்பனன்ட்ஸோட பர்பஸ் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது மேலே வர எக்ஸ்டர்னல் லோட சேஃபாக கிரவுண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இந்த பர்பஸ்க்காக இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த லோடை வந்து சேஃபாக கிரவுண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அந்த ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம் வந்து அந்த ஸ்ட்ரக்சரல் காம்பனன்ட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், அந்த பிஹேவியரை வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரல் காம்பனண்ட்டுக்கும் இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸ்டர்னல் லோடு ஆக்ட் ஆகிறப்போ அந்த ஸ்ட்ரக்சரல் காம்பனன்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பீம் இருக்குன்னா அந்த பீமில் லோடு ஆக்ட் ஆகிறப்போ அந்த பீம் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ அதனோட பிஹேவியர் தெரிஞ்சிருச்சு, அது வந்து பெண்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேயா? இப்போ அந்த பெண்டிங் வந்து எக்ஸசிவாக போகாமல் இருக்கணும், அதே மாதிரி அந்த பெண்டிங் வந்து கிராக் ஆகாமல் இருக்கணும். ஓகேயா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டிசைன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ ரெண்டு விஷயம், ஹவு த ஸ்ட்ரக்சர் பிஹேவ்ஸ் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஹவு டு மேக் தி ஸ்ட்ரக்சர் சேஃப் அண்ட் சர்வீசபிள் என்ன சொல்கிறோம்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சரல் டிசைன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பார்க்குறோம். இந்த ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் எப்படி அனாலிசிஸ் பண்ணுறோங்கிறத விட எந்த அனாலிசிஸ் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது ரொம்ப ஒரு க்ரூஷியல் பேராமீட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. லைக் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட், மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட், கேனிஸ் மெத்தட், இதெல்லாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி தியரம் ஆஃப் த்ரீ மூமெண்ட், ஸ்ட்ரெயின் எனர்ஜி மெத்தட், மேட்ரிக்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட், இதெல்லாம் ஃபோர்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போது இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கனால இதில் எந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது எந்த மெத்தட் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு வந்து ஒரு முக்கியமான பேராமீட்டர் வந்து என்னன்னு சொல்லி தெரியணும். அந்த பேராமீட்டர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தோம்னா இன்டிடெர்மிசி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த இன்டிடெர்மிசியை பேஸ் பண்ணி தான் நம்ம எந்த ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோங்கிறத நம்மளால் டிசைட் பண்ண முடியும். ஸோ இந்த இன்டிடெர்மிசி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் இன்டிடெர்மிசி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கைனமேட்டிக் இன்டிடெர்மிசி. ஸோ அப்போ எந்த ஒரு ஸ்ட்ரக்சராக எடுத்தாலும் அந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம எஸ்ஐயும் கேயும், ஐ மீன் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மிசியும் கைனமேட்டிக் இன்டிடெர்மிசியும் கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணிவிட்டு ஒருவேளை ஸ்டாட்டிக் இன்டிடெர்மிசி கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் ஃபோர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். கைனமேட்டிக் இன்டிடெர்மிசி கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஒரு ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு முதல்ல ஒரு விஷயம் தெரியணும். அந்த விஷயம் தான் என்னென்னு பார்த்தோம்னா இன்டிடெர்மிசி. ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்டிடெர்மிசி எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டாட்டிக் இன்டிடெர்மிசி. ஸ்டாட்டிக் இன்டிடெர்மிசி அப்படின்னா என்னென்னா ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு வேணுங்கிற காம்பனண்ட்டை விட அதிகமாக என்ன மெம்பர் ஃபோர்ஸ் இருக்குது, அதிகமாக என்ன ரியாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னு பார்த்தோம்னா ஸ்டாட்டிக் இன்டிடெர்மிசி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீம் இருக்குது அப்படின்னா அந்த பீமுக்கு ஒரு 10 காம்பனண்ட் இருந்தாலே அது ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் 10 காம்பனண்ட் இல்லாமல் ஒரு 16 காம்பனண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தோம்னா ஸ்டாட்டிக் இன்டிடெர்மிசி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? அது எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்ட்ரக்சர் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு 10 காம்பனண்ட் வேணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம், அந்த 10 காம்பனண்ட் வேணும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 10 காம்பனண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா நம்பர் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி 16 காம்பனண்ட்னு சொன்னாங்க, 10 காம்பனண்ட் இருந்தாலும் அது ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் நான் எக்ஸஸாக கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் 16 காம்பனண்ட் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 16 காம்பனண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ எவ்வளோ வேணும் ஆனால் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம், இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தோம்னா ஸ்டாட்டிக் இன்டிடெர்மிசின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஸ்டாட்டிக் இன்டிடெர்மிசி எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, இப்போ இந்த நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து நமக்கு என்னென்னு பார்த்தோம்னா ரெண்டு விஷயம் இருக்குது. முதல் விஷயம் வந்து என்னென்னு பார்த்தோம்னா மெம்பர் ஃபோர்ஸஸ், ரெண்டாவது விஷயம் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ரியாக்ஷன்ஸ். ஸோ மெம்பர் ஃபோர்ஸ்னால் என்னென்னா, இப்போ நமக்கு இந்த மாதிரி ஃப்ரேம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரேமில் வந்து ஒரு மெம்பர் எடுத்துட்டோம்னா இந்த மெம்பரில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஆக்சியல் ஃபோர்ஸ் இருக்கலாம், ஷியர் ஃபோர்ஸ் இருக்கலாம், பெண்டிங் மூமெண்ட் இருக்கலாம். அப்போ இதெல்லாம் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு பார்த்தோம்னா மெம்பர் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரியாக்ஷன்ஸ். ஸோ இப்போ எல்லா ஸ்ட்ரக்சரல் காம்பனண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த சப்போர்ட்ஸில் டெவலப் ஆகிறதா நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தோம்னா ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை பொறுத்த வரைக்கும்
ரெண்டு விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்டர்னல் மெம்பர் ஃபோர்ஸஸ், இன்னொன்று வந்து பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ரெண்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அகெயின் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ். அதில் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்னு எதை சொல்கிறோன்னு பார்த்தோம்னா இன்டர்னல் மெம்பர் ஃபோர்ஸஸையும் எக்ஸ்டர்னல் சப்போர்ட் ரியாக்ஷன்ஸையும் நம்ம வந்து அன்னோன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த மெம்பர் ஃபோர்ஸும் ரியாக்ஷன்ஸும் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் இந்த மெம்பர் ஃபோர்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா என்ன கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சருங்கிறத பொறுத்து இந்த மெம்பர் ஃபோர்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ரக்சரை 4 குரூப் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னு பார்த்தோம்னா பின் ஜாயிண்டட் பிளேன் ட்ரஸ், செகண்ட் ஒன் வந்து பின் ஜாயிண்டட் ஸ்பேஸ் ட்ரஸ், தேர்ட் ஒன் வந்து ரிஜிட் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம், ஃபோர்த் ஒன் வந்து ரிஜிட் ஜாயிண்டட் ஸ்பேஸ் ஃப்ரேம். ஸோ இதை நம்ம வந்து வேறு எப்படி சொல்லலாம்னு பார்த்தோம்னா இந்த பிளேன் ட்ரஸ் அப்படின்னா இந்த பிளேன் ட்ரஸ் அப்படிங்கிறது என்னென்னா 2 டைமென்ஷனல் ட்ரஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தோம்னா பின் ஜாயிண்டட் பிளேன் ட்ரஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் 3D ட்ரஸ் தான் என்ன சொல்கிறோம்னு பார்த்தோம்னா பின் ஜாயிண்டட் ஸ்பேஸ் ட்ரஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி 2 டைமென்ஷனல் ஃப்ரேமை தான் என்ன சொல்கிறோம்னு பார்த்தோம்னா ரிஜிட் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி 3D ஃப்ரேமை தான் என்ன சொல்கிறோம்னு பார்த்தோம்னா ரிஜிட் ஜாயிண்டட் ஸ்பேஸ் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ பின் ஜாயிண்டட் அப்படின்னா என்னென்னா இந்த ஜாயின்ட்ஸ் 2 மெம்பர் நல்லா பின் ஜாயிண்டடாக கனெக்ட் ஆகிருக்கு. ரிஜிட் ஜாயிண்டட்னா என்னென்னா 2 மெம்பர் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிட் ஜாயிண்டடாக இருக்குது. பிளேன் அப்படின்னா என்னென்னா 2 டைமென்ஷனல் பிளேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பேஸுங்கிறது 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சரை பொறுத்து இந்த அன்னோன்ஸ் வந்து வேரி ஆகுது. பின் ஜாயிண்டட் பிளேன் ட்ரஸில் அன்னோன் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஆக்சியல் ஃபோர்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து மெம்பர் ஃபோர்ஸாக சொல்கிறோம். அதே மாதிரி பின் ஜாயிண்டட் ஸ்பேஸ் ட்ரஸ்லையும் நம்ம வரும் ஆக்சியல் ஃபோர்ஸை மட்டும்தான் மெம்பர் ஃபோர்ஸாக சொல்கிறோம். அதே 2 டைமென்ஷனல் ஃப்ரேமில் வந்து பார்த்தோம்னா நம்ம பீமில் பார்க்குறோம் இல்லையா? ஸோ அங்கே நம்ம எதெல்லாம் சொல்கிறோம் ஆக்சியல் ஃபோர்ஸ், ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மூமெண்ட், இந்த மூணையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா மெம்பர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதே 3D ஃப்ரேமில் வந்து பார்த்தோம்னா 3 ஃபோர்ஸும் 3 மூமெண்ட்டும், அதாவது ஒரு ஆக்சியல் ஃபோர்ஸ், 2 ஷியர் ஃபோர்ஸ், ஒரு பெண்டிங் மூமெண்ட், 2 டார்ஷனல் மூமெண்ட். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 ஃபோர்ஸும் 3 பெண்டிங் மூமெண்ட் இருக்கும். ஸோ அப்போ இந்த 6 தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தோம்னா அன்னோன் ஆஃப் 3D ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அகேன் சம்மரைஸ் பண்ணிடலாம். ஸோ 2D ட்ரஸை பொறுத்த வரைக்கும் 2D ட்ரஸ் அண்ட் 3D ட்ரஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சியல் ஃபோர்ஸ் மட்டும்தான் நம்மளுடைய மெம்பர் ஃபோர்ஸ். 2D ஃப்ரேமில் வந்து பார்த்தோம்னா ஆக்சியல் ஃபோர்ஸ், ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மூமெண்ட், இதுதான் நம்ம வந்து மெம்பர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே 3D ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 3 ஃபோர்ஸும் 3 மூமெண்ட்டும், ஒரு ஆக்சியல் ஃபோர்ஸ், 2 ஷியர் ஃபோர்ஸ், அதே மாதிரி ஒரு பெண்டிங் மூமெண்ட், 2 டார்ஷனல் மூமெண்ட், இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தோம்னா அன்னோன் மெம்பர் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம அன்னோன்ஸில் மெம்பர் ஃபோர்ஸஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தாச்சு. அடுத்து ரியாக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம காமனாக யூஸ் பண்ணுற சப்போர்ட் என்னென்ன ரோலர் சப்போர்ட். ஸோ ரோலர் சப்போர்ட் நமக்கு என்ன ரியாக்ஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா வெறும் வெர்டிக்கல் ரியாக்ஷன் மட்டும் வரும். வேறு ஹிஞ்ச்டு சப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ரியாக்ஷனும் வரும், ஹரிசாண்டல் ரியாக்ஷனும் வரும். ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ரியாக்ஷன் வரும், ஹரிசாண்டல் ரியாக்ஷன் வரும், மூமெண்ட் வரும். ஓகேங்களா? இந்த சப்போர்ட் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தோம்னா கைடட் ரோலர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த கைடட் ரோலர் சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டலாகவும் நமக்கு இருக்கலாம், வெர்டிக்கலாகவும் இருக்கலாம். ஸோ ஹரிசாண்டலாக இருக்குது அப்படின்னா ஸோ நமக்கு வந்து இந்த டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் வரும், ஐ மீன் வெர்டிக்கல் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் வரும், அதே மாதிரி மூமெண்ட் வந்து வரும். இதே சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக கொடுத்துட்டாங்கன்னா ஸோ ரோலரோட பர்பஸ் என்ன, ரோல் பண்ணிட்டு போயிடும். ஓகே? ஸோ ஒரு பக்கம் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னாலே நமக்கு அந்த பக்கம் என்ன டெவலப் ஆகாது, ரியாக்ஷன் டெவலப் ஆகாது. ஒரு மூவ்மெண்ட் அரெஸ்ட் ஆனால் தான் நமக்கு என்ன டெவலப் ஆகும், ரியாக்ஷன் டெவலப் ஆகும். அப்போ இந்த கைடட் ரோலர் சப்போர்ட் வந்து வெர்டிக்கலாக மூவ் பண்ண அலோவ் பண்ணுறதில்ல, அதனால் அந்த வெர்டிக்கல் ரியாக்ஷன் டெவலப் ஆகுது. அதே மாதிரி ரொட்டேட் பண்ணுறதும் விடுறதில்ல, அதனால் அந்த இடத்துல மூவ்மெண்ட் டெவலப் ஆகுது. சிமிலராக இந்த வெர்டிக்கல் கைடட் ரோலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோலர் இப்படி இருக்குது, சரி, அப்போ வெர்டிக்கலாக என்ன ஆகிடும், மூவ்மெண்ட் வந்துடும். ஆனால் ஹரிசாண்டலாக என்ன பண்ணாது, மூவ்மெண்ட் வராது. ஓகே? ஸோ அப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் அரெஸ்ட் பண்ணுறதுனால ஹரிசாண்டல் ரியாக்ஷன் டெவலப் ஆகுது. அட் த சேம் டைம் இங்கே வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டும் வந்து நமக்கு வந்து டெவலப் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரிகார்டிங் கைடட் ரோலர் சப்போர்ட். ஸோ இப்போ நமக்கு என்னென்ன ரியாக்ஷன் டெவலப் ஆகுது, ரோலர் சப்போர்ட்டில் வெர்டிக்கல் ரியாக்ஷன், ஹிஞ்ச்டு சப்போர்ட்டில் வெர்டிக்கல் ரியாக்ஷன், ஹரிசாண்டல் ரியாக்ஷன், ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் வெர்டிக்கல் ரியாக்ஷன், ஹரிசாண்டல் ரியாக்ஷன் அண்ட் மூவ்மெண்ட்,
கைடட் ரோலர் சப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷனும் ஒரு மூமெண்ட்டும் டெவலப் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது எந்த டைரக்ஷனில் இருக்குங்கிறது வந்து சப்போர்ட் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அது டெவலப் ஆகுது. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் ஏன் வந்து ரோலர் சப்போர்ட்டுக்கு வந்து வெர்டிக்கல் ரியாக்ஷன் மட்டும் வருது, ஏன் ஹிஞ்சருக்கு வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் வருது, ஏன் ஃபிக்ஸடுக்கு வெர்டிக்கல் ஹரிசாண்டல் அண்ட் ரொட்டேஷன் வருதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணி அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரில் என்னென்ன மெம்பர் ஃபோர்ஸஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தாச்சு. அதே மாதிரி வேரியஸ் சப்போர்ட்டுக்கு ரியாக்ஷன்ஸ் வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தாச்சு. நம்ம இந்த ரெண்டையும் தான், இந்த மெம்பர் ஃபோர்ஸையும் ரியாக்ஷன் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அன்னோன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸை பார்க்க போகிறோம். இந்த ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸை எகெயின் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ 2D ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா summation fx equal to 0, summation fy equal to 0. 3D ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா summation fx equal to 0, summation fy equal to 0, summation fz equal to 0. அதாவது force in x direction, y direction and z direction equal to 0. And 2D ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா summation fx equal to 0, summation fy equal to 0. அதாவது force in horizontal direction equal to 0, force in vertical direction equal to 0. அது நம்ம யூஸ்வலாக ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா summation h equal to 0, summation v equal to 0. அதே மாதிரி அங்கே என்ன நமக்கு 0வாக இருக்கும்னா மொமெண்ட்டும் 0வாக இருக்கும். ஸோ summation m equal to 0. இந்த மூணு தான் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனாக எடுத்துக்கணும். அண்ட் 3D ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் force in x direction, y direction, z direction is equal to 0. moment in x direction, y direction and z direction equal to 0. இப்போ இதுதான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனாக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி வேணும் அப்படின்னா அன்னோனும் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸும் வேணும். அதில் நம்பர் ஆஃப் அன்னோனுங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கு, மெம்பர் ஃபோர்ஸஸையும் ரியாக்ஷனையும் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மெம்பர் ஃபோர்ஸஸ் வந்து ஸ்ட்ரக்சரை பொறுத்து மாறுது. ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கும் என்ன மெம்பர் ஃபோர்ஸ்ன்னு பார்த்துட்டோம். ரியாக்ஷன் வந்து பார்த்தோம்னா சப்போர்ட்டை பொறுத்து மாறுது. ஸோ ஒவ்வொரு சப்போர்ட்டுக்கும் என்ன ரியாக்ஷன் சொல்லி பார்த்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுவும் எகெயின் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரை பொறுத்து மாறுது. ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கும் என்னென்ன ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். மெம்பர் ஃபோர்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2D ட்ரெஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அங்கே நம்ம மெம்பர் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குது, ஆக்சல் ஃபோர்ஸ் ஒரே ஒரு மெம்பர் ஃபோர்ஸ் தான் இருக்குது. ரியாக்ஷனுங்கிறது நான் என்ன சப்போர்ட் கொடுக்குறேனோ அதை பொறுத்து ரியாக்ஷன் வரும். அதனால் அந்த ஆர் அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் வந்து நான் ஜெயின்ஸ் சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுறேன், ஜாயின்ஸ்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு ஜாயின்ட்லையும் நமக்கு எத்தனை ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா 2 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் இருக்கும். ஓகே, அப்போ இங்கே எம்மோட கோஎஃபிஷியன்ட் 1, ஆர் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் 2 இருக்குது. ஸோ அப்போ நமக்கு ஈக்குவேஷன் என்ன வரும்னு பார்த்தோம்னா m plus r minus 2j. ஸோ இந்த எம்மோட கோஎஃபிஷியன்ட் நமக்கு வந்து என்ன, ஸோ இந்த எம்மோட கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு 1, R வந்து என்ன சப்போர்ட் இருக்கோ அந்த ரியாக்ஷன் எடுத்துறோம். Jல வந்து நமக்கு எத்தனை ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் இருக்கு, summation fx equal to 0, summation fy equal to 0. அப்போ இந்த Jக்கு முன்னாடி நம்ம கோஎஃபிஷியன்ட் என்னன்னு போட்டுக்கணும்னா 2ன்னு சொல்லி போட்டுக்கணும். ஸோ அப்போ நம்ம ஈக்குவேஷன் வந்து m plus r minus 2j. சிமிலராக இங்கே நமக்கு என்ன வரும், ஸோ 3D ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வரும், மெம்பர் ஃபோர்ஸ் எத்தனை இருக்குது, ஒரே ஒரு மெம்பர் ஃபோர்ஸ் தான். அப்போது m ப்ளஸ் ரியாக்ஷன் வந்து என்ன ரியாக்ஷன் வருதோ அதை அப்படியே எழுதிப்போம். ஸோ இந்த ரெண்டு நம்ம என்னன்னு சொல்கிறோம், அன்னோன்ஸ். ஓகே, மைனஸ் எத்தனை ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் இருக்குது, ஸோ ஒவ்வொரு ஜாயிண்ட்லையும் 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் இருக்குது. அப்போது 3 × J. ஓகே, ஏன் இந்த m plus r வந்து ப்ளஸ் பண்ணுறோம், ஜாயிண்ட்டை மைனஸ் பண்ணுறோம்னு தெரியுதா? ஸோ நம்ம ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் அன்னோன் மைனஸ் நம்பர் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன். அப்போ அந்த நம்பர் ஆஃப் அன்னோன்ங்கிறது என்ன, மெம்பர் ஃபோர்ஸ் ப்ளஸ் ரியாக்ஷன்ஸ் m plus r. ஓகே, மைனஸ் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ். இது வந்து 2D ட்ரெஸ்ல எவ்வளோ ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் 2 ஈக்குவேஷன் இருக்குது. அதனால தான் m plus r minus 2j. இதே 3D ட்ரெஸ் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ஜாயிண்ட்லையும் 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் இருக்குது. அதனால தான் ஃபார்முலா வந்து m plus r minus 3j. சிமிலராக 2D ஃப்ரேமுக்கு பாருங்கள், மெம்பர் ஃபோர்ஸஸ் நமக்கு என்னென்ன இருக்குது, ஆக்சல் ஃபோர்ஸ் இருக்குது, ஷியர் ஃபோர்ஸ் இருக்குது, பெண்டிங் மூமெண்ட் இருக்குது. இப்போ ஒரு மெம்பருக்கு 3 ஃபோர்ஸ் இருக்கனால இந்த இடத்துல ஃபார்முலா வந்து 3m ப்ளஸ் ரியாக்ஷன்ஸ் என்ன இருக்கோ அது மைனஸ் இந்த ரெண்டும் வந்து பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன். ஸோ ஒரு ஜாயிண்ட்டுக்கு நம்ம எத்தனை ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் இருக்குது, 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ மைனஸ் 3g. சிமிலராக நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் நமக்கு எவ்வளோ இருக்குது, மொத்தம் 6 நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு மெம்பருக்கும் 6 மெம்பர் ஃபோர்ஸஸ் இருக்குது. ஸோ அதனால் 6m ப்ளஸ் என்ன ரியாக்ஷன் வருதோ அந்த ரியாக்ஷன்
இந்த ரெண்டையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அன்னோன்ஸ்னு சொல்லுவோம். மைனஸ் நம்பர் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் எவ்வளோ இருக்குது, மொத்தம் 6 நம்பர் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் 6 இருக்கனால -60. ஓகே, ஸோ நம்ம ஃபார்முலா வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2D ட்ரெஸ்ஸுக்கு m + r - 2j, 3D ட்ரெஸ்ஸுக்கு m + r - 3j, and 2D ஃப்ரேமுக்கு 3m + r - 3j, and 2D ஃப்ரேமுக்கு 3m + r - 3j, and 3D ஃப்ரேமுக்கு 6m + r - 60. ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசியை நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா இன்டர்னல் இன்டிடெர்மினசி, செகண்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் இன்டிடெர்மினசி. ஸோ நான் ஆல்ரெடி சொல்கிறப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன், ஸோ இந்த மெம்பர் ஃபோர்ஸஸை சொல்கிறப்ப நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம், இன்டர்னல் மெம்பர் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ரியாக்ஷனை சொல்கிறப்ப என்னன்னு சொல்லியிருந்தோம், எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன்ஸ்னு சொல்லியிருந்தோம். ஓகே, அப்போது இந்த மெம்பர் ஃபோர்ஸஸில் ஏதாவது ரிடண்டன்சி இருக்குது, இன்டிடெர்மினசி இருக்குன்னா அதை வந்து இன்டர்னல் இன்டிடெர்மினசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரியாக்ஷன்ஸில் ஏதாவது இன்டிடெர்மினசி இருக்குது அப்படின்னா அதை வந்து எக்ஸ்டர்னல் இன்டிடெர்மினசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்டிடெர்மினசிக்கு இன்னொரு பேர் வந்து ரிடண்டன்சி. ஓகேங்களா? ஸோ இன்டிடெர்மினசினாலும் ரிடண்டன்சினாலும் எக்ஸஸாக இருக்குது. நம்ம டெர்மினாலஜியில் கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். ரிடண்டன்சி அப்படின்னா ஏதாவது கம்மியாக இருக்குன்னு நினச்சிப்போம். இல்லை, இன்டிடெர்மினசினாலும் சரி ரிடண்டன்சினாலும் சரி வேணுங்கிறத விட அதிகமாக இருந்தால் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்டிடெர்மினசி அல்லது ரிடண்டன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசியை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து இன்டர்னல் இன்டிடெர்மினசி, அது வந்து மெம்பர் ஃபோர்ஸஸ்னால வருது. இன்னொன்று எக்ஸ்டர்னல் இன்டிடெர்மினசி, அது வந்து ரியாக்ஷன்ஸ்னால வருது. அந்த எக்ஸ்டர்னல் இன்டிடெர்மினசி வந்து ஃபார்முலா வந்து ரொம்ப ஈஸியாக மெமரைஸ் பண்ணிடலாம். r - 3, r - 6, r - 3, r - 6. ஓகே, ஸோ 2D ட்ரெஸ்னா r - 3, 3D ட்ரெஸ்னா r - 6, 2D ஃப்ரேம்னா r - 3, and 3D ஃப்ரேம்னா r - 6. ஓகே, ஸோ இது ஒன்றும் இல்லை, இதில் 3 டிஃபார்மேஷன்ஸ் இருக்கும், இதில் 6 டிஃபார்மேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் r - 3, r - 6, r - 3, r - 6. ஸோ 2Dயில் 3 டிஃபார்மேஷன்ஸ். ஓகே, வேறு 3Dயில் வந்து பார்த்தீங்கன்னா 6 டிஃபார்மேஷன்ஸ். அதனால r - 3 and r - 6. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா இன்டர்னல் இன்டிடெர்மினசி. இந்த இன்டர்னல் இன்டிடெர்மினசியும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இங்கே நமக்கு என்ன ஃபார்முலா, m + r - 2j. ஸோ m + r - 2j. ஸோ அந்த மைனஸை காமனாக எடுத்துட்டேன்னா என்ன ஆகும், m மைனஸ் இந்த மைனஸை காமனாக எடுத்துட்டேன்னா இந்த 2j அப்படியே வந்துருமா. ஸோ இப்போ -2jன்னு வச்சா இந்த ப்ளஸ் ஆர் எப்படி எழுதிக்கலாம், -r எழுதிக்கலாம். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஓகே, ஸோ அப்போது இந்த ஃபார்முலா வந்து m - 2j - r எழுதிக்கலாம். r வந்து இங்கே நமக்கு என்ன 3. ஆல்ரெடி மேலே பார்த்துருந்தோம்ல, r வந்து எவ்வளோ டிஃபார்மேஷன்ஸ் 3 இருக்குது. ஸோ ஃபார்முலா வந்து m - 2j - 3. சிமிலராக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா m + r - 3j. ஸோ அதை எகைன் மைனஸை காமனாக எடுத்துருந்தோம்னா m - 3j - rன்னு வரும். ஸோ அந்த r பதிலாக நம்ம என்ன போட்டுக்கிறோம்னா 6 போட்டுக்கிறோம். ஸோ இன்டர்னல் இன்டிடெர்மினசி வந்து m - 3j - 6. நெக்ஸ்ட் 2D ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் இன்டிடெர்மினசி வந்து 3 times தி க்ளோஸ்டு லூப். க்ளோஸ் லூப்னா ஒன்றும் இல்லை, இதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தோம்னா க்ளோஸ்டு லூப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இங்கே இன்டர்னல் இன்டிடெர்மினசி இஸ் ஈக்குவல் டு 3 times தி க்ளோஸ்டு லூப். இங்கே இன்டர்னல் இன்டிடெர்மினசி இஸ் ஈக்குவல் டு 6 times தி க்ளோஸ்டு லூப். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலாஸ் எல்லாம் ஒரு வாட்டி பார்த்துருங்க, ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ நமக்கு மொத்தம் 4 ஸ்ட்ரக்சர் இருக்குது. என்னென்னா பின் ஜாயிண்டட் பிளேன் ட்ரஸ், பின் ஜாயிண்டட் ஸ்பேஸ் ட்ரஸ், ரிஜிட் ஜாயிண்டட் பிளேன் ட்ரஸ், ரிஜிட் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம், ரிஜிட் ஜாயிண்டட் ஸ்பேஸ் ஃப்ரேம். ஓகே, ஸோ அதில் இது நம்ம வேறு எப்படியும் சொல்லலாம்னா 2D ட்ரஸ், 3D ட்ரஸ், 2D ஃப்ரேம், 3D ஃப்ரேம் இப்படி நம்ம சொல்லலாம். 2D ட்ரஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி என்னென்னு பார்த்தோம்னா m + r - 2j. நெக்ஸ்ட் ஒன் m + r - 3j. நெக்ஸ்ட் ஒன் 3m + r - 3j. நெக்ஸ்ட் ஒன் 6m + r - 60. ஸோ அந்த 3னா என்ன, 6னா என்ன எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கடுத்து வந்து நம்ம என்ன பார்த்தோம், எக்ஸ்டர்னல் இன்டிடெர்மினசி பார்த்தோம். அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். r - 3, r - 6, r - 3, r - 6. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம், இன்டர்னல் இன்டிடெர்மினசி. அதை எப்படி நம்ம இது பண்ணுறோம், SIயை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். ஓகே, அப்போ நமக்கு இங்கே ஃபார்முலா என்ன வரும், m - 2j - 3. இங்கே என்ன வரும், m - 3j - 6. நெக்ஸ்ட் ஒன் 3 times தி க்ளோஸ்டு லூப், நெக்ஸ்ட் ஒன் 6 times தி க்ளோஸ்டு லூப். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலாஸ். ஸோ அப்போ நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும், அந்த ஃபார்முலாஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும், அந்த ஃபார்முலாஸ் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போது இதில் நம்ம ஸ்பெஷல் கேஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸ்பெஷல் கேஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா பீம்ஸ். ஓகே, ஸோ இந்த பீம்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நமக்கு அன்னோன்ஸ் என்னென்ன ஆக்சுவலாக. ஸோ
ஸோ ஸ்டாட்டிக் இண்டிடெர்மினசி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ்னு எழுதணும். அதில் அன்னோன்ஸாக நம்ம ரெண்டாக பிரிச்சிருப்போம். என்னென்ன பிரிச்சிருப்போம்? ஒன்று வந்து மெம்பர் ஃபோர்ஸஸ், இன்னொன்று வந்து சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ். இதில் இந்த சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ்னால வர இன்டிடெர்மினசி என்னன்னு சொல்கிறோம்? எக்ஸ்டர்னல் இன்டிடெர்மினசி அப்படின்னு சொல்கிறோம். இதே மெம்பர் ஃபோர்ஸஸ்னால வர இன்டிடெர்மினசி என்னன்னு சொல்கிறோம்? இன்டர்னல் இன்டிடெர்மினசி அப்படின்னு சொல்கிறோம். இதில் பீமில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, பீமை பொறுத்த வரைக்கும் மெம்பர் ஃபோர்ஸஸில் அது மீன் அந்த இன்டர்னல் இன்டிடெர்மினசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஜீரோவாக தான் இருக்கும். ஏன் அது ஜீரோவாக இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீம் எடுத்துக்கோம். அந்த பீமில் நீங்கள் ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மெம்பர் ஃபோர்ஸ் தான் என்னன்னு சொல்கிறோம்? ஆக்சியல் ஃபோர்ஸ், ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட், இதுதான் மெம்பர் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு பீம் எடுத்துக்கிறோம். அந்த பீமில் நமக்கு என்ன தெரிஞ்சால் போதும்? இந்த சப்போர்ட் ரியாக்ஷன் என்னன்னு தெரிஞ்சால் போதும். நம்மளால் என்ன கால்குலேட் பண்ணிட முடியும்? இதில் என்ன ஷியர் ஃபோர்ஸ் வருது, என்ன பெண்டிங் மூமெண்ட் வருது, நம்மளால் கால்குலேட் பண்ணிட முடியும். கரெக்டாக? ஸோ அதனால் எப்பயுமே பீமில் இந்த மெம்பர் ஃபோர்ஸஸ் வந்து எப்பயுமே வேணுங்கிற அளவு கூட எக்ஸஸாக இருக்காது, வேணுங்கிற அளவு தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் இன்டர்னல் இன்டிடெர்மினசி வந்து பார்த்தோம்னா பீம்ஸுக்கு வந்து நம்ம ஜீரோன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்போ என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா வெறும் எக்ஸ்டர்னல் இன்டிடெர்மினசி மட்டும்தான் இருக்கும். ஸோ நமக்கு என்ன தெரியும்? ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் இன்டிடெர்மினசி ப்ளஸ் எக்ஸ்டர்னல் இன்டிடெர்மினசி. ஓகே, ஆனால் இப்போ நமக்கு பீம்ஸுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு? எது ஜீரோ ஆயிடுச்சு? இன்டர்னல் இன்டிடெர்மினசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ஆயிடுச்சு. அப்போ நமக்கு இது வந்து நமக்கு என்ன அரைவ் பண்ணுறோம்னா ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் இன்டிடெர்மினசி இன் டர்ம்ஸ் ஆஃப் பீம்ஸ். ஓகே, பீம்ஸுக்கு மட்டும்தான் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசியும் எக்ஸ்டர்னல் இன்டிடெர்மினசியும் ஈக்குவலாக இருக்கும். மற்ற எல்லா ஸ்ட்ரக்சருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த நாலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் இன்டிடெர்மினசி ப்ளஸ் எக்ஸ்டர்னல் இன்டிடெர்மினசி. ஓகே ஓகே ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம ஃபார்முலா எப்படி எழுதிக்கலாம்? ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஃபார்முலாஸ்லாம் எப்படி இருக்கு? m plus r minus 2j, m plus r minus 3j. அதாவது அதில் மெம்பர் ஃபோர்ஸஸும் அன்னோனாக இருக்குது, ரியாக்ஷனும் அன்னோனாக இருக்குது. கரெக்டாக? ஆனால் பீமில் வந்து நமக்கு எது அன்னோனாக இருக்க போகிறதில்ல? மெம்பர் ஃபோர்ஸஸ் வந்து அன்னோனாக இருக்க போகிறதில்ல. அப்போ எது மட்டும்தான் அன்னோனாக இருக்கும்? ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான் அன்னோனாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம்? ஸோ அப்போ இந்த இடத்துல பீம்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி வந்து என்னன்னு பார்த்தோம்னா மெம்பர் m plus rன்னு வரணும். ஆனால் m வந்து இங்கே வரப்போகிறதில்ல, ஜீரோ ஆயிடுச்சு. அப்போ வெறும் ரியாக்ஷன்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன். நமக்கு நம்பர் ஆஃப் இங்கே நமக்கு என்னென்ன ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்? சம்மேஷன் h equal to 0, சம்மேஷன் v equal to 0, சம்மேஷன் m equal to 0. அப்போ ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி இஸ் ஈக்குவல் டு r minus 3. அந்த r வந்து என்னென்ன இருக்கலாம்? ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து என்னென்னவா இருக்கலாம்? either vertical reaction-ஆ இருக்கலாம், இல்லை either horizontal reaction-ஆ இருக்கலாம், இல்லைன்னா மூமெண்ட்டாக இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம ஃபார்முலா வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி இஸ் ஈக்குவல் டு r minus 3. அந்த r என்ன? ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன் நமக்கு என்னென்னவா இருக்கலாம்? either external மூமெண்ட்டாக இருக்கலாம், அல்லது vertical reaction-ஆ இருக்கலாம், அல்லது horizontal reaction-ஆ இருக்கலாம், minus 3. ஸோ அப்போ இதுதான் நம்மளுடைய ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசியோட ஃபார்முலா. ஓகே ஓகே ஸோ இப்போது இதில் இன்னொரு ஸ்பெஷல் கேஸும் பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசிக்கு பீமை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார்முலா வந்து எப்படி அங்கெல்லாம் m plus r minus 2j, m plus r minus 3jன்னு பார்த்தோமோ அந்த மாதிரி பீமை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஃபார்முலா வந்து எக்ஸ்டர்னல் மூமெண்ட் ப்ளஸ் வெர்டிக்கல் ரியாக்ஷன் ப்ளஸ் ஹாரிசான்டல் ரியாக்ஷன் minus 3. ஒரு வேளை எனக்கு வந்து ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கொடுத்துருக்காங்க, அதில் எந்த லோடிங்குமே கொடுக்கல அப்படின்னாலும் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதில் ஒரு இன்க்ளைன் லோடு கொடுத்தாலும் நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ரெண்டுமே இல்லாமல் நமக்கு வந்து பீமில் வெறும் வெர்டிக்கல் லோடு மட்டும் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெர்டிக்கல் லோடு மட்டும் கொடுத்தாங்கன்னா இந்த ஹிஞ்சிங் சப்போர்ட் நான் என்னென்ன ரியாக்ஷன் வரைஞ்சேன்? வெர்டிக்கல் ரியாக்ஷன் வரைஞ்சேன், ஹரிசான்டல் ரியாக்ஷன் வரைஞ்சேன். ஓகே, இப்போ வெர்டிக்கல் லோடு மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல வெர்டிக்கல் ரியாக்ஷனோட வேல்யூ நமக்கு என்னவா இருக்குன்னு ஹரிசான்டல் ரியாக்ஷனோட வேல்யூ என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா 0 இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், பீமில்
லோடிங்கே கொடுக்கல அப்படின்னாலும் இன்க்ளைன் லோடிங் கொடுத்தாலும் நம்ம ஃபார்முலா வந்து எக்ஸ்டர்னல் மூமெண்ட் ப்ளஸ் வெர்டிக்கல் ரியாக்ஷன் ப்ளஸ் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் -3. ஒரு வேளை லோடிங் வந்து எதுவுமே கொடுக்காமையும் இல்லை இன்க்ளைண்டாகவும் இல்லை, அது போல் வெர்டிக்கல் லோடு, ஏன்னா மேக்ஸிமம் டெல்லோ லைன் லோடு நமக்கு எப்படி இருக்க போகுது வெர்டிக்கலாக தான் இருக்க போகுது. வெர்டிக்கல் லோடு கொடுத்தாங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல வர ஹரிசாண்டல் ரியாக்ஷன் வந்து 0 ஆகும். ஹரிசாண்டல் ரியாக்ஷன்னா சமேஷன் ஹெச் போடுறோம் பார்த்தியா, இந்த சமேஷன் ஹெச் வந்து நமக்கு என்னன்னா அந்த இடத்துல அவசியப்படாது. ஓகேயா? ஸோ அப்போ நமக்கு இந்த நம்பர் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் வந்து எப்படி எழுதிக்கலாம்னா, ஸோ இனிஷியலாக static indeterminacy is equal to external moment plus vertical reaction plus horizontal reaction -3. இது வந்து எப்போன்னு பார்த்தோம்னா for no loading condition and for inclined loading condition. இந்த ரெண்டு இடத்துலையும் நமக்கு இதுதான் ஃபார்முலா. ஓகே, இந்த 3ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன். ஸோ என்னென்ன ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் நமக்கு இருக்கு? சமேஷன் h = 0, சமேஷன் v = 0, சமேஷன் m = 0. அதே வந்து அந்த பர்டிகுலர் பீம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் லோட் மட்டும் ஆக்ட் ஆகுது. ஓகே, வெர்டிக்கல் லோட் மட்டும் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து சமேஷன் h = 0க்கு எந்த வேலையுமே இல்லை. ஓகேயா? ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ரீஅரேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இந்த -3க்கு பதிலாக அது வந்து -2 நம்ம, ஏன்னா சமேஷன் h = 0 அங்கே வராது. ஓகே, சமேஷன் v சமேஷன் m மட்டும் அங்கே இருந்தால் போதும். ஓகே, ஸோ அதனால் இங்கே -2 நம்ம போட்டுட்டோம். அப்போ இந்த ஃபார்முலா எப்படி எழுதலாம்னா ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் மூமெண்ட் ப்ளஸ் வெர்டிக்கல் ரியாக்ஷன். ஹரிசாண்டல் ரியாக்ஷன் வருமா? கெயின் வராது. ஏன் வராது? ஏன்னா இந்த இடத்துல இந்த ரோலர் சப்போர்ட்டில் நமக்கு என்ன ரியாக்ஷன் மட்டும்தான் வரும்? வெர்டிக்கல் ரியாக்ஷன் மட்டும்தான் வரும். ஹிஞ்சிடு சப்போர்ட்டில் நமக்கு என்னென்ன வரும்? வெர்டிக்கல் வரும், ஹரிசாண்டல் வரும். ஆனால் அந்த ஹரிசாண்டலோட வேல்யூ நமக்கு என்னென்ன ஆகிடும்? 0ன்னு ஆகிடும். ஏன்னா எந்த ஹரிசாண்டலோட இன்க்ளைண்டோட எதுவுமே இல்லை. ஸோ அந்த ஹரிசாண்டல் ரியாக்ஷனோட வேல்யூ 0ன்னு ஆகிடும். ஸோ அப்போ நம்ம ஃபார்ம் வந்து எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ்டர்னல் மூமெண்ட் ப்ளஸ் வெர்டிக்கல் ரியாக்ஷன் -2. ஓகே, ஸோ இப்போ பீமை மட்டும் சம்மரைஸ் பண்ணிடலாமா? ஸோ பீம் வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் 2D ஃப்ரேம். ஓகே, ஸோ அதில் வந்து நம்ம என்ன வராதுன்னு பார்த்தீங்கன்னா மெம்பர் ஃபோர்ஸஸ் வந்து வராது. ஏன் மெம்பர் ஃபோர்ஸஸ் வராது? ஏன்னா ரியாக்ஷன்ஸ் தெரிஞ்சால் போதும் நம்மளால் அந்த மெம்பர் ஃபோர்ஸஸ் வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். மெம்பர் ஃபோர்ஸஸ் வராதுன்னா என்ன அர்த்தம்னா ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் வராதுங்கிறது அர்த்தம் கிடையாது. ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் எக்ஸஸாக எதுவுமே வராது. நம்ம இன்டிடெர்மினசி பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் பீமில் வேணுங்கிற அளவு ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் இருக்குமே தவிர எக்ஸஸ் ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் வந்து இருக்காது. ஓகே, ஸோ எக்ஸஸ் அந்த இன்டர்னல் இன்டிடெர்மினசி வந்து பார்த்தோம்னா இருக்காது. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பீமில் இன்டர்னல் இன்டிடெர்மினசி வராது. ஓகே, செகண்ட் ஒன் என்ன? இன்டர்னல் இன்டிடெர்மினசி வராதனால ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி இஸ் ஈக்குவல் டு வெறும் எக்ஸ்டர்னல் இன்டிடெர்மினசி மட்டும்தான். ஓகே, ஸோ அப்போ எக்ஸ்டர்னல் இன்டிடெர்மினசி வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? R-3. ஏன்னா இது 2D ஃப்ரேம் தான், ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் 2D ஃப்ரேம். அப்போ அதை எப்படி எழுதிக்கலாம்னா R-3. Rங்கிறது என்ன? ரியாக்ஷன். நமக்கு என்னென்ன ரியாக்ஷன் இருக்குது? எக்ஸ்டர்னல் மூமெண்ட் இருக்குது, வெர்டிக்கல் ரியாக்ஷன் இருக்குது, ஹரிசாண்டல் ரியாக்ஷன் இருக்குது. அப்போ ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசியோட ஃபார்முலா எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மூமெண்ட் ப்ளஸ் வெர்டிக்கல் ரியாக்ஷன் ப்ளஸ் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் -3ன்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். ஓகே, பட் இந்த பர்டிகுலர் ஃபார்முலா வந்து 2 கேஸுக்கு தான். ஒருவேளை லோடிங்கே கொடுக்கல அப்படின்னாலும் இன்க்ளைன் லோடு கொடுத்தாலும் மட்டும்தான் இந்த ஃபார்முலா. இல்லை நமக்கு வெர்டிக்கல் லோடிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு என்ன வராதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ரியாக்ஷனும் வராது, ஹரிசாண்டல் சம்மந்தமாக இருக்க ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனும் வராது. ஓகே, ஸோ அப்போ நமக்கு எங்கெங்கே மாறும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மூமெண்ட் அப்படியே வந்துடும், வெர்டிக்கல் ரியாக்ஷன் அப்படியே வந்துடும், ஹரிசாண்டல் ரியாக்ஷன் வராது, மைனஸ் இந்த 3க்கு பதிலாக என்ன ஆகிடும்? 2ன்னு ஆகிடும். ஏன் அப்படி மாறுது? ஏன்னா 3ங்கிறது என்ன? சமேஷன் h = 0, சமேஷன் v = 0, சமேஷன் m = 0. அதனால தான் இங்கே 3 போட்டிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல நமக்கு என்ன வரதில்லை? சமேஷன் h = 0ங்கிறது வரதில்லை. ஸோ அப்போ இந்த 2ங்கிறது என்னென்னா சமேஷன் v = 0 அண்ட் சமேஷன் m = 0. ஸோ இது மட்டும் தான் இங்கே நமக்கு வரும். ஓகேயா? ஸோ அப்போ அந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஒரு வாட்டி சம்மரைஸ் பண்ணிடலாமா? ஸோ நமக்கு 2D + 3D + 2D ஃப்ரேம் 3D ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகே, ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி என்ன? m + r - 2j, m + r - 3j, 3m + r - 3j, 6m + r - 6j. அதுக்கு அடுத்து நமக்கு என்ன வருது? இன்டர்னல் இன்டிடெர்மினசி வருது. ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன? r - 3, r - 6, r - 3, r - 6. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன வரணும்? இன்டர்னல் இன்டிடெர்மினசி வரணும்.
ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன? m minus 2j minus 3, m minus 3j minus 6, 3c 6c. ஸோ இது வந்து பேசிக்காக 4 ஸ்ட்ரக்சர்ஸோட ஃபார்முலா. இது இல்லாமல் 2D ஃப்ரேமில் ஒரு ஸ்பெஷல் கேஸ் வருது, அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பீம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பீம்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா என்ன? நோ லோடிங்காக இருந்தாலும் இன்க்ளைன் லோடிங்காக இருந்தாலும் நம்ம ஃபார்முலா வந்து எக்ஸ்டர்னல் மூமெண்ட் ப்ளஸ் வெர்டிக்கல் ரியாக்ஷன் ப்ளஸ் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் -3. இல்லை நம்ம வந்து வெர்டிக்கல் லோடிங் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஃபார்முலா எப்படின்னு சொல்லி மாறிடும், எக்ஸ்டர்னல் மூமெண்ட் ப்ளஸ் வெர்டிக்கல் ரியாக்ஷன் -2. ஓகே, ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் இன்டிபெண்டன்சி யூசிங் ஃபார்முலாஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இது சிம்பிளாக இங்கே 2 கான்செப்ட் இருக்குது. அது என்னென்ன மெத்தட்னா, ஒன்று கட் மெத்தட், இன்னொன்று வந்து லூப் மெத்தட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். இருக்கிறது பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து என்னென்னா ட்ரீ தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரீ போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நான் சிம்பிளாக எப்படி இந்த ட்ரீயை நான் மாற்றி வரைஞ்சிக்கலாம்னா, ஸோ இங்கே இந்த 2 இது வருதா, ஸோ இது நம்ம எப்படி வரைஞ்சிக்கலாம்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நமக்கு 2D ஃப்ரேம் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்ன, 3m + r - 3j. இதுதான் நமக்கு ஃபார்முலா. அப்போ இங்கே நமக்கு எத்தனை மெம்பர்ஸ் இருக்குது? இது ஃபர்ஸ்ட் மெம்பர், செகண்ட் மெம்பர், தேர்ட் மெம்பர், ஃபோர்த் மெம்பர். ஸோ அப்போ மொத்தம் 4 மெம்பர் இருக்குனால 3 × 4 ப்ளஸ் ரியாக்ஷன்ஸ் எத்தனை இருக்குது? இது ஃபிக்ஸட் சப்போர்ட். அப்போ நமக்கு 3 ரியாக்ஷன்ஸ் வரும். என்னென்ன ரியாக்ஷன் வரும்? ஸோ வெர்டிக்கல் ரியாக்ஷன் வரும், ஹரிசாண்டல் ரியாக்ஷன் வரும், மூமெண்ட் வரும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம ரியாக்ஷன் வந்து என்ன எடுத்துக்கலாம்னா 3ன்னு சொல்லி எழுதிக்கலாம். ப்ளஸ் நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் வந்து இருக்குது? ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜாயின், செகண்ட் ஜாயின், ஃபர்ஸ்ட் ஜாயின், செகண்ட் ஜாயின், தேர்ட் ஜாயின், ஃபோர்த் ஜாயின், ஃபிஃப்த் ஜாயின். அப்போ மொத்தம் நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஜாயின்ஸ் இருக்குது. ஸோ -3 × 5. ஓகே, ஸோ அப்போ 4 3s நமக்கு என்ன 12 ப்ளஸ் 3 -3 × 15. ஸோ இப்போ சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 0ன்னு சொல்லிடுறோம். ஓகே, ஸோ அப்போ இருக்கிறதுலே பேசிக்கான ஸ்ட்ரக்சர் வந்து எதுன்னு பார்த்தோம்னா ட்ரீ தான். ஓகே, பேசிக்கான ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரீ தான். ஓகே, அப்போது நமக்கு ஒரு ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சராக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு என்ன மீனிங்னா அது வந்து ட்ரீ ஸ்ட்ரக்சராக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ இந்த மெத்தடை நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தோம்னா கட் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ கட் மெத்தட் என்ன பண்ணுறோம்னா இப்போ இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சரை கொடுத்துருவாங்க. இதை நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி கட் பண்ணுறோம். கட் பண்ணால் என்ன ஆகிடும், இந்த ஃப்ரேமு இந்த மாதிரி ஒரு ட்ரீ ஷேப்புக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, அப்போ ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சரை ஸ்டாட்டிக் டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சரை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம எத்தனை இடத்துல கட் பண்ணணும்? இங்கே ஒரு இடத்துல கட் பண்ணுறோம், இங்கே ஒரு இடத்துல கட் பண்ணுறோம். அப்போ 2 கட் பண்ணால் தான் இந்த ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து ஸ்டாட்டிக் டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சராக கன்வெர்ட் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கட்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கட்ஸ் வந்து 2. ஓகே, அப்போது இந்த பர்டிகுலர் ஃப்ரேமோட ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கட்ஸ் வந்து 2 இன்ட்டு ஒவ்வொரு கட்டுக்கும் நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 2 × 3 வந்து என்னென்னு பார்த்தோம்னா 6. ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து கட் மெத்தட். ஸோ நம்ம மறுபடியும் சொல்லிடுறேன். ஸோ கட் மெத்தட்னா என்னென்னா நம்ம பேசிக் ஸ்டாட்டிக் டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் மூலம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக் ஸ்டாட்டிக் டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் வந்து ட்ரீ தான். ஸோ ஒரு ட்ரீ மாதிரி ஷேப் இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி மூலிமா சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0ன்னு சொல்லிக்கணும். அதனால தான் ட்ரீ ஸ்ட்ரக்சரை பேசிக் ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஃப்ரேம் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரீயை கன்வெர்ட் பண்ணணும். ட்ரீயை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கட் பண்ணணும்னு சொல்லி பாருங்கள். அப்போ மொத்தம் 2 கட் பண்ணணும். ஃபார்முலா வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3c. ஓகே, ஸோ அப்போ நம்பர் ஆஃப் கட் வந்து 2. இப்போ 3 × 2 வந்து நமக்கு என்னென்னு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து 6. அப்போ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரோட ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா 6. ஓகே, இல்லை நீங்கள் ஃபார்முலா வைஸ் போடணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்முலா என்ன, இது வந்து 2D ஃப்ரேம். ஸோ 3m + r - 3j. எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்குது? 1 2, இந்த ஒரு ஹரிசாண்டல் மெம்பர் 3, இந்த ஒரு ஹரிசாண்டல் மெம்பர் 4, இந்த வெர்டிக்கல் மெம்பர் 5, இந்த வெர்டிக்கல் மெம்பர் 6. இப்போ 3 × 6 ப்ளஸ் ரியாக்ஷன்ஸ் எத்தனை ரியாக்ஷன் இருக்குது? இந்த ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் ஒரு 3 ரியாக்ஷன் வரும், இந்த ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் ஒரு 3 ரியாக்ஷன் வரும். ஸோ +6 மைனஸ்
3 into number of joints. எவ்வளோ ஜாயின்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6. ஸோ நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6. ஸோ இப்போ 3 into 6. இப்போ 6 3s are 18 plus 6 minus 18. ஸோ இப்போ ஃபைனல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6. ஓகே, ஸோ இப்போ ஃபார்முலா வைஸ் போட்டாலும் நம்ம 6 தான். கட் மெத்தட் வழியாக நம்ம சால்வ் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 தான். ஓகே, ஸோ கட் மெத்தட் ஏதாவது வச்சுருக்காங்க பாருங்கள், ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னு பார்த்தோம்னா லூப் மெத்தட். ஸோ லூப் மெத்தட் அப்படிங்கிறது ஈஸி. இதில் என்னென்னா இப்படி ஒரு ஃப்ரேம் கொடுத்துருந்தாங்கன்னா இதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம்னா ஒரு லூப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, அப்போ இந்த இடத்துல நமக்கு எத்தனை லூப் இருக்குது? ஸோ இது வந்து ஒரு லூப், இது வந்து ரெண்டாவது லூப். ஓகே, ஸோ அப்போ நம்பர் ஆஃப் லூப்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லூப்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லூப் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த லூப்போடு நம்ம எதை மல்டிப்ளை பண்ணோம்னா 3 வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி வேணும் அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் லூப்ஸோடு நம்ம 3 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 into 2 வந்து நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு டவுட் வரும், ஏன் அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும்? இது வந்து க்ளோஸ்டு லூப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகே ஓகே, இப்போ உங்களுக்கு டவுட் வரும், ஏன் வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஃப்ரேம் மட்டும் எடுத்துக்கோங்க. இதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? again 2D frame தான். ஸோ நம்ம ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 3m plus r minus 3j. ஓகே, ஸோ அப்போ எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்குது? ஒரு மெம்பர், செகண்ட் மெம்பர், தேர்ட் மெம்பர். ஓகே, ஸோ அப்போ 3 into 3 ப்ளஸ் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குது? இங்கே 3 ரியாக்ஷன், இந்த ஃபிக்ஸட் சப்போர்ட் தானே, அப்போ இங்கே 3 ரியாக்ஷன் வரும், இந்த ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் 3 ரியாக்ஷன் வரும். அப்போ 3 plus 3 6 minus 3 into நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் எவ்வளோ இருக்குது? 1 2 3 4. For total 4 number of joints. So if we solve பண்ணீங்க நமக்கு என்ன வரும்? 3 3s are 9 plus 6 minus 4 3s are 12. 9 plus 6 என்ன? 15. 15 minus 12. 15 minus 12 வந்து நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3. அப்போது ஒரு closed loop-ஓட ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3ன்னு சொல்லி வரும். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த எவ்வளோ லூப் இருக்குன்னு பார்த்துட்டு அதை கூட இன்டூ 3 வந்து பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒரு க்ளோஸ்டு லூப்புக்கு 3 ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசினா ரெண்டு க்ளோஸ்டு லூப்புக்கு எவ்வளோ ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசியாக இருக்கும்? 6 இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் நம்மளுடைய ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி. ஓகே, அப்போ நம்ம ரெண்டு மெத்தட் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து கட் மெத்தட், செகண்ட் மெத்தட் வந்து க்ளோஸ்டு லூப் மெத்தட். கட் மெத்தட்னா என்ன பண்ணுறோம்னா ஒரு கிவன் ஃப்ரேமை நம்ம வந்து ட்ரீ ஷேப்பு கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போது எவ்வளோ கட் பண்ணணும்னு நம்ம பார்க்குறோம். அந்த நம்பர் ஆஃப் கட் இன்ட்டு 3 பண்ணோம்னா ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி வந்து என்னன்னு சொல்லி கிடச்சிடும். நெக்ஸ்ட் வந்து லூப் மெத்தட் பார்க்குறோம். லூப் மெத்தட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஒரு கிவன் ஃப்ரேமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் க்ளோஸ் லூப் இருக்குன்னு பார்க்குறோம். அந்த க்ளோஸ் லூப் இன்ட்டு 3 பண்ணுறோம். அது பண்ணோம்னாலும் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி வந்துடும். இங்கே வந்து நம்ம ஏன் வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோங்கிறதையும் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு க்ளோஸ் லூப்போட ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி 3. அப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் கொடுத்தாங்கன்னா ரெண்டு க்ளோஸ் லூப் இருக்குது. அப்போ அதோட ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6ஆக வந்து இருக்கும். சரியா? ஓகே, ஸோ இதுதான் கட் மெத்தட் அண்ட் லூப் மெத்தட். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ரெண்டு மெத்தட்லையும் இந்த ரெண்டு மெத்தடும் 2Dக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். ஓகே, இந்த கான்செப்ட் ரெண்டு கான்செப்டும் வந்து பார்த்தோம்னா 3Dக்கு அப்ளிகபிள் கிடையாது. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் வந்து பார்த்தோம்னா இந்த லூப் மெத்தடில் இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து லூப் மெத்தடில் இந்த பேஸ் வந்து கட் மெத்தட் லூப் மெத்தட் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸில் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் சப்போர்ட்டாக இருக்கணும். ஓகே, ஒருவேளை சப்போர்ட் வந்து மாறி இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து எனக்கு ஃபிக்ஸட் சப்போர்ட் இல்லை, ஃபிக்ஸட் சப்போர்ட் போல ஹிஞ்சடு சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ ஹிஞ்சடு சப்போர்ட் நம்ம கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபிக்ஸட் சப்போர்ட் நமக்கு என்னென்ன ரியாக்ஷன் வரும்? வெர்டிக்கல் வரும், ஹரிசாண்டல் வரும், ரொட்டேஷன் வரும். ஓகே, ஆனால் ஹிஞ்சடுக்கு எனக்கு என்னென்ன மட்டும்தான் வரும்? வெர்டிக்கலும் ஹரிசாண்டல் மட்டும்தான் வரும். எனக்கு என்ன வராது? ரொட்டேஷன், ஐ மீன் மூமெண்ட் வந்து அந்த இடத்துல வராது. ஓகே, ஸோ மூமெண்ட் வராதுங்கிற காரணத்தினால அங்கே என்ன ஆன்சர் வருதோ அது கூட நான் என்ன பண்ணிடணும்னா -1 வந்து. ஓகே, ஸோ இது செகண்ட் பாயிண்ட் மட்டும் மறுபடியும் எம்பசைஸ் பண்ணுறேன்.
ஸோ நம்ம கட் மெத்தடும் லூப் மெத்தடும் எப்போ மட்டும் அப்ளிகபிள்னு பார்த்தீங்கன்னா பாட்டம் வந்து ஃபிக்ஸட் சப்போர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அப்ளிகபிள். ஒருவேளை ஃபிக்ஸடாக இல்லாமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஞ்சாக இருந்ததுன்னா நமக்கு அங்கே ரியாக்ஷன் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்கும். ஃபிக்ஸட் சப்போர்ட்டாக 3 ரியாக்ஷன் இருக்கும், ஹிஞ்சு சப்போர்ட்டில் 2 ரியாக்ஷன் தான் வரும். அப்போ அந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் கம்மியாகுது. எவ்வளோ கம்மியாகுதோ அதை வந்து இந்த நம்பர் ஆஃப் க்ளோஸ் லூப் போட்டு நமக்கு ஒரு ஆன்சர் வருது இல்லையா, அது கூட மைனஸ் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் சம்மில் நமக்கு வந்து ஆன்சர் வந்து என்னென்னா 6. ஒருவேளை அந்த இடத்துல ஒரு ஃபிக்ஸட் சப்போர்ட் போல் ஹிஞ்சு சப்போர்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த 6 கூட நான் என்ன பண்ணிடணும்னா 1 வந்து மைனஸ் பண்ணிடணும். அப்போ நமக்கு ஆன்சர் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ கட் மெத்தட் அண்ட் லூப் மெத்தடில் 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து this is applicable only for 2D structures, and second point வந்து என்னன்னு பார்த்தோம்னா this is applicable only for the fixed support. in case support வந்து ரோலராவோ ஹிஞ்சாவோ கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே வந்து அந்த இடத்துல எத்தனை ரியாக்ஷன்ஸ் கம்மியாகுதுன்னு பார்க்குறோம். எத்தனை கம்மியாகுதோ அதை வந்து ஸ்டாட்டிக் இண்டிபெண்டன்சி வேல்யூவோட நம்ம வந்து கம்மி பண்ணிடணும். ஓகே, ஸோ அப்போ இதுதான் வந்து கட் மெத்தட் அண்ட் லூப் மெத்தட். அப்போ ஸ்டாட்டிக் இண்டிபெண்டன்சியில் நம்ம எத்தனை மெத்தட் பார்த்துருக்கோம்? ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒரு மெத்தட் பார்த்துருக்கோம், கட் மெத்தட் ஒன்று பார்த்துருக்கோம், லூப் மெத்தட் வந்து ஒன்று பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கைனமேட்டிக் இண்டிபெண்டன்சி. ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் இண்டிபெண்டன்சி அப்படின்னா என்ன? ஒரு ஸ்ட்ரக்சர் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு வேணுங்கிற சப்போர்ட் ரியாக்ஷன்ஸை விட வேணுங்கிற மெம்பர் ஃபோர்ஸஸை விட அதிகமாக எத்தனை இருக்கோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஸ்டாட்டிக் இண்டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதேமாதிரி கைனமேட்டிக் இண்டிபெண்டன்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ் ரெக்வயர்ட் டு டிஃபைன் த டிஃபார்ம்டு ஷேப் ஆஃப் அ ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் ஒரு பீம் வந்து டிஃபார்ம் ஆக போகுது எக்ஸ்டர்னல் லோட்னால. அது எப்படி டிஃபார்ம் ஆக போகுதுன்னு எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம்னு பார்த்தோம்னா இந்த கைனமேட்டிக் இண்டிபெண்டன்ஸ் தான். ஓகே, ஸோ அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே பீம் தான், இங்கே ரோலர் சப்போர்ட் இருக்குது, இங்கே ஹிஞ்சு சப்போர்ட் இருக்குது. அப்போ இதனுடைய டிஃபார்மேஷன் ஒரு மாதிரி இருக்கும். இங்கே ரோலர் சப்போர்ட் இருக்குது, இங்கே ஃபிக்ஸட் சப்போர்ட் இருக்குது. அப்போ இதனுடைய டிஃபார்மேஷன் ஒரு மாதிரி இருக்கும். கரெக்டாக ரெண்டு பக்கம் டிஃபார்மேஷன் ஒரே மாதிரி இருக்க போகிறது. ஏன் அது வேரி ஆகுது? ஏன் வேரி ஆகுதுன்னா இந்த ஜாயின்ஸில் இருக்கிற independent coordinates. Okay, so number of independent coordinates required to define the deformed shape of a structure. Okay, so இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே மூவ் ஆகும், ரெண்டு டிஃபார்மேஷன் இருக்கும். ஹரிசாண்டலாக மூவ் ஆகும், ரொட்டேட் ஆகும். ஹிஞ்சல் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் மட்டும் தான் ஆகும். ஓகே, இங்கே எங்கேயும் ரோலர் சப்போர்ட்டில் ஹரிசாண்டலாக மூவ் ஆகும் அண்ட் ரொட்டேட் ஆகும். ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் பார்த்தோம்னா இந்த ரொட்டேஷன். ஸோ அப்போ ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஃபார்மேஷன்ஸ் அதை அலோவ் பண்ணுதுங்கிறத பொறுத்து தான் ஒரு பீமோட டிஃபார்மேஷன் டயக்ராமே நம்மளால் வந்து பிளாட் பண்ண முடியும். சரியா? ஸோ அப்போ இதை தான் வந்து கைனமேட்டிக் இண்டிபெண்டன்சி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ மறுபடியும் சொல்ல கைனமேட்டிக் இண்டிபெண்டன்ஸ் இஸ் நத்திங் பட் த நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ். ஓகே, இந்த இடத்துல இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ் இருக்குது, இந்த பக்கம் இந்த இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ் இருக்குது, which is required to define the deformed shape of a structure. Okay, so அந்த ஜாயிண்ட்ல இருக்கிற அந்த சப்போர்ட்ல இருக்கிற ரொட்டேஷனை பேஸ் பண்ணி தான் இதோட டிஃபார்மேஷன் வந்து இருக்க போகுது. ஸோ அது எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணுறது தான் வந்து கைனமேட்டிக் இண்டிபெண்டன்சி. எகைன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரை பொறுத்த மாதிரி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு 4 ஸ்ட்ரக்சர் இருக்குது. 2D plus 3D plus 2D frame 3D frame. இல்லை வேறு எப்படி சொல்லலாம்? pin jointed plane truss, pin jointed space truss, rigid jointed plane frame, rigid jointed space frame. Okay, so 2D truss அந்த நம்ம ஃபார்முலா வந்து என்ன? 2j minus r. and 3D truss அந்த 3j minus r. again இங்க 2D frame அந்த 3j minus r and rigid jointed space frame அந்த 6j minus r. ஏன் இங்க 2 வருது, ஏன் இங்க 3 வருது, ஏன் இங்க 3 வருது, ஏன் இங்க 6 வருதுங்கிறது ஆல்ரெடி இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இங்கே ஜாயிண்ட்டில் 2 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன், அதனால 2j மைனஸ் ஆர். இங்கே 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன், அதனால 3j மைனஸ் ஆர். இங்கே வேற ஒரு 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இங்கே ஃபோர்ஸ் ரெண்டு பக்கமும் ஃபோர்ஸ் இன் எக்ஸ் டைரக்ஷன், ரெண்டு பக்கமும் ஃபோர்ஸ் இன் y டைரக்ஷன். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன் z டைரக்ஷன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்ட் இன் z டைரக்ஷன். ஓகே, ஸோ இங்கே ஒரு வேற 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன், இங்கே வேற 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன். இருந்தாலும் டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 3 தான், இங்கேயும் 3 தான். ஓகே, ஸோ அப்போ 3D த்ரஸ்ல 3j மைனஸ் ஆர், 2D ஃப்ரேமில் 3j மைனஸ் ஆர், 3D ஃப்ரேமில் 6j மைனஸ் ஆர். ஓகே, ஸோ அப்போ அதுதான் வந்து நம்மளுடைய கைனமேட்டிக் இண்டிபெண்டன்ஸோட ஃபார்முலா. ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன் போயிடலாம். 2D ட்ரஸோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 2j மைனஸ் ஆர், 3D ட்ரஸோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 3j மைனஸ் ஆர், 2D ஃப்ரேமோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 3j மைனஸ் ஆர், 3D ஃப்ரேமோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 6j மைனஸ் ஆர். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து எதை பேஸ் பண்ணி பார்த்தோம்? ஒவ்வொரு சப்போர்ட்டில் இருக்க ரியாக்ஷன்ஸை பார்த்தோம். இப்போ ஒவ்வொரு சப்போர்ட்டில் இருக்க டிஃபார்மேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம்.
ஏன்னா கைனமேட்டிக் இன்டிடெர்மிசிங்கிறது என்ன டிஃபார்மேஷனை பற்றி தான் பேச போகுது, அதனால் இந்த சப்போர்ட்டுக்கு டிஃபார்மேஷன்ஸ் பார்க்கணும். ஸோ நம்ம வந்து ரியாக்ஷன்ஸை சொல்லிடுறேன். ஸ்டாட்டிக் இன்டிடெர்மிசி எதை பார்த்தோம், ரியாக்ஷன்ஸை பார்த்தோம். ஸோ அதை முதல்ல சொல்லிடுறேன். ஸோ ரோலர் சப்போர்ட்டில் என்ன ரியாக்ஷன் மட்டும் வரும், வெர்டிக்கல் ரியாக்ஷன் மட்டும் வரும். ஏன் இந்த இடத்துல வெர்டிக்கல் ரியாக்ஷன் மட்டும் வருது, ஒரு ரோலர் சப்போர்ட்டை ஹரிசாண்டலாக தள்ளினா அது மூவ் ஆகும், ஒரு ரோலர் சப்போர்ட்டை ரொட்டேட் பண்ணால் அது ரொட்டேட் ஆகும். ஆனால் வெர்டிக்கலாக தள்ளினா அது வெர்டிக்கலாக மூவ் ஆகுது. ஓகே, அப்போ அந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் நடக்குது, அந்த ஆக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ரியாக்ஷன் வந்து டெவலப் ஆகுது. ஏன் ஆக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ரியாக்ஷன் டெவலப் பண்ணணும், ஏன்னா நியூட்டன்ஸ் தேர்டில் அதுதான் சொல்லியிருக்கு, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ அதனால தான் இந்த இடத்துல ஹரிசாண்டலாக தள்ளினா போயிடுது, அதனால் அந்த இடத்துல எந்த ரியாக்ஷனும் டெவலப் ஆகலை. ரொட்டேட் பண்ணால் ரொட்டேட் ஆகிடுது, அதனால் அந்த இடத்துல மூமெண்ட் டெவலப் ஆகலை. ஆனால் வெர்டிக்கலாக தள்ளினா மட்டும் மூமெண்ட் ஆகிறது இல்லை, அதனால தான் இந்த வெர்டிக்கல் ரியாக்ஷன் மட்டும் டெவலப் ஆகிடுது. ஓகே, அதே மாதிரி ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக தள்ளினா மூவ் ஆகாது, ஸோ வெர்டிக்கல் ரியாக்ஷன் வந்துடும். ஹரிசாண்டலாக தள்ளினா மூவ் ஆகாது, அதனால் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் வந்துடும். ஆனால் ரொட்டேட் பண்ணால் என்ன ஆகிடும், ரொட்டேட் ஆகிடும். நம்ம டோர் தான் அதுக்கு எக்ஸாம்பிள். நம்ம டோரை ஹரிசாண்டலாகவும் தள்ள முடியாது, வெர்டிக்கலாகவும் தள்ள முடியாது, வேறு ரொட்டேட் வந்து நம்மளால் பண்ணிட முடியுது. சரியா, ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் வந்து நமக்கு என்னென்ன வரும், வெர்டிக்கல் ரியாக்ஷன் வரும், ஹரிசாண்டல் ரியாக்ஷன் வரும், மூமெண்ட்டும் வரும். ஓகே, ஸோ வெர்டிக்கலாக தள்ளினாலும் மூவ் ஆகாது, ஹரிசாண்டலாக தள்ளினாலும் மூவ் ஆகாது, ரொட்டேட் பண்ணாலும் ரொட்டேட் ஆகாது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த டிஃபார்மேஷன்ஸுமே வராது. ஓகே, இது நான் என்ன சொல்லியிருந்தேன், கைடர் ரோலர் சப்போர்ட்னு சொல்லியிருந்தோமா, இந்த கைடர் ரோலர் சப்போர்ட் இப்படி இருக்குது, ஹரிசாண்டலாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்னென்ன ரியாக்ஷன் வரும், வெர்டிக்கலாக தள்ளினா இது வெர்டிக்கலாக மூவ் ஆகாது. ஓகே, அதனால் வெர்டிக்கல் ரியாக்ஷன் வந்துடும். ரொட்டேட் பண்ணால் அது ரொட்டேட் ஆகாது, அதனால் அந்த இடத்துல மூமெண்ட் வந்து வந்துடும். ஆனால் ஹரிசாண்டலாக தள்ளினா என்ன ஆகிடும், இங்கே ரோலர் தான் இருக்குது, ஹரிசாண்டலாக தள்ளினா என்ன ஆகிடும்னா அது மூவ் ஆகிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஹரிசாண்டல் டிஃபார்மேஷன் மட்டும் வரும். ஓகே, இந்த ரோலர் நம்ம என்ன சொல்கிறோம், வெர்டிக்கல் கைடர் ரோலர்னு சொல்லுவோம். ஸோ இதை நான் வெர்டிக்கலாக தள்ளினா என்ன ஆகிடும், ரோலர் இப்படி தான் இருக்குது, அப்போ வெர்டிக்கலாக தள்ளினா வெர்டிக்கலாக அது மூவ் ஆகிடும். ஆனால் ஹரிசாண்டலாக தள்ளினா ஹரிசாண்டலாக மூவ் ஆகாது, ஸோ அதனால் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் வந்துடும். ரொட்டேட் பண்ணால் ரொட்டேட் ஆகாது, ஸோ அதனால் மூமெண்ட் வந்து வந்துடும். ஓகே, ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பார்த்துட்டோம், ஒவ்வொரு சப்போர்ட்டோட ரியாக்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துட்டோம், ஒவ்வொரு சப்போர்ட்டோட டிஃபார்மேஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இந்த எல்லோ கலரில் இருக்கிறது எல்லாமே ரியாக்ஷன்ஸ், இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது எல்லாமே டிஃபார்மேஷன்ஸ். ஸோ ஒரு சப்போர்ட் வந்து எதை அரெஸ்ட் பண்ணுதோ அந்தந்த இடத்துல, ஐ மீன் எந்தெந்த மூமெண்ட் அரெஸ்ட் பண்ணுதோ அங்கே எல்லாமே ரியாக்ஷன்ஸ் வந்துடும். எந்தெந்த மூமெண்ட்டை அரெஸ்ட் பண்ணலையோ அந்த இடத்துல எல்லாம் டிஃபார்மேஷன்ஸ் நமக்கு வரும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட பேசிக்ஸ். ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து நம்ம எங்கே பார்க்குறோன்னா 2D சப்போர்ட்டுக்கு பார்க்குறோம். இதே 3D சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எகெயின் நம்ம பார்க்கலாம். 3D சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரோலர் சப்போர்ட்டுக்கு வெர்டிக்கல் ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான் வரும். ஓகே, ஹிஞ்ச்டு சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனில் இருக்கிற ரியாக்ஷன்ஸ் வந்துடும், வெர்டிக்கல், ஹரிசாண்டல் அண்ட் Z டைரக்ஷன் இருக்கிற ரியாக்ஷனும் வந்துடும். அதே மாதிரி இங்கே நமக்கு ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைரக்ஷனில் இருக்க டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் அரெஸ்ட் ஆகிடும், 3 டைரக்ஷனில் இருக்க ரொட்டேஷனும் அரெஸ்ட் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு ரியாக்ஷன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரோலர் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ரியாக்ஷன் தான் இருக்குது. ஹிஞ்சர் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 ரியாக்ஷன் வந்துடும், ஏன்னா XYZ 3மே கன்சிடர் பண்ணுறதுனால. ஃபிக்ஸட் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 6 ரியாக்ஷன் வந்துடும். ஓகே, இப்போ டிஃபார்மேஷன்ஸ் நமக்கு எப்படி இருக்கும், ஸோ டிஃபார்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு அரெஸ்ட் மட்டும்தான் இருக்குது. டோட்டலாக 6 degrees ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும், ஏன்னா 3Dயில் வந்து 6 degrees ஆஃப் ஃப்ரீடம். இப்போ ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணுன்னா பாக்கி 5 இடத்துல அதனால் என்ன பண்ணிட முடியும், மூவ் பண்ணிட முடியும். அதே மாதிரி ஹிஞ்ச்டு சப்போர்ட்டில் 3 பக்கம் தான் ரியாக்ஷன்ஸ் வருதுன்னா என்ன அர்த்தம், பாக்கி 3 டைரக்ஷனில் அது டிஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ X டைரக்ஷன்லேயும் ரொட்டேட் ஆகிடும், Y டைரக்ஷன்லேயும் ரொட்டேட் ஆகிடும், Z டைரக்ஷன்லேயும் ரொட்டேட் ஆகிடும். ஃபிக்ஸட் சப்போர்ட்னா 6 ரியாக்ஷனுமே வருது, அப்போ அந்த டிஃபார்மேஷன்ஸ் வந்து எதுவுமே இருக்காது. ஓகே, ஸோ இது வந்து ரிகார்டிங் 3D. ஓகே, ஸோ அப்போ கைனமேட்டிக் இன்டென்சி மாதிரி போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன, 2D ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா என்ன, 2G - R. 3D ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா என்ன, 3J - R. 2D ஃப்ரேமோட ஃபார்முலா 3J - R. அண்ட் லாஸ்ட் ஒன் 3D ஃப்ரேமோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 6J - R. ஓகே, இதெல்லாம் ஃபார்முலாஸ்.
ரிகார்டிங் ரியாக்ஷன்ஸ் அண்ட் டிஃபார்மேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரோலர் சப்போர்ட்டில் வெர்டிக்கல் ரியாக்ஷன் மட்டும் வரும், ஹரிசாண்டலாக டிஃபார்ம் ஆகும், ரொட்டேட் ஆகும். அண்ட் ஹிஞ்சரி சப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ரியாக்ஷனும் ஹரிசாண்டல் ரியாக்ஷனும் வரும், அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மூமெண்ட் வராது, அது பதிலாக ரொட்டேட் ஆகிடுது. நெக்ஸ்ட் ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ரியாக்ஷன், ஹரிசாண்டல் ரியாக்ஷன் அண்ட் மூமெண்ட் வருது. டிஃபார்மேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த டிஃபார்மேஷனும் இல்லை. கைடர் ரோலரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹரிசாண்டல் கைடர் ரோலர் எடுத்துட்டிங்கன்னா வெர்டிக்கல் ரியாக்ஷனும் மூமெண்ட்டும் வரும், ஆனால் அந்த இடத்துல நமக்கு என்ன டிஃபார்மேஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் டிஃபார்மேஷன் மட்டும் வரும். வெர்டிக்கல் கைடர் ரோலர் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல ஹரிசாண்டல் ரியாக்ஷனும் மூமெண்ட்டும் வரும், ஆனால் அந்த இடத்துல டிஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் டிஃபார்மேஷன் இருக்கும். நம்ம ஸ்டாட்டிக் இன்டர்டென்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா ரியாக்ஷன்ஸையும் எடுத்துப்போம். கைனமேட்டிக் இன்டர்டென்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிஃபார்மேஷன்ஸையும் எடுத்துப்போம். ஸோ இது எல்லாமே 2D ரிகார்டிங்க. 3Dயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோலர் சப்போர்ட்டுக்கு ஒரே ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன், ஹிஞ்சு சப்போர்ட்டுக்கு 3 ரியாக்ஷன்ஸ் மட்டும் வரும், அண்ட் ஃபிக்ஸட் சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ரியாக்ஷனும் வரும், 3 மூமெண்ட்டும் வரும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து 6. இதே டிஃபார்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கைனமேட்டிக் 3Dயோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து பார்த்தீங்கன்னா 6, அதனால ஃபார்முலாவே 6T-6ன்னு வருது. ஓகே, ஸோ 6 அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் ஒரு பக்கம் தான் அரெஸ்ட் ஆகுதுன்னா பாக்கி 5 பக்கம் டிஃபார்ம் ஆகிடுது. 3 ரியாக்ஷன் வருதுன்னா இங்கே 3 பக்கம் டிஃபார்ம் ஆகிடுது. 3 ரியாக்ஷன் 3 மூமெண்ட். ஓகே, 6மே வருது அப்படின்னா அந்த இடத்துல எந்த டிஃபார்மேஷனும் இருக்க போகிறதில்ல. ஓகே, ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் தி ரியாக்ஷன்ஸ் அண்ட் டிஃபார்மேஷன்ஸ் ஆஃப் 3 supports in case of 3D. ஓகே, இந்த கைனமேட்டிக் இன்டர்டென்ஸில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா ஆக்சியல் டிஃபார்மேஷனை நெக்லெக்ட் பண்ண சொல்லி நம்ம வந்து சொல்லுவாங்க. ஓகே, சரி, இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம முதல்ல ஃபார்முலா வச்சு போயிடலாம். ஃபார்முலா வச்சு போனோம் அப்படின்னா இது வந்து நமக்கு என்ன 2D ஃப்ரேம். 2D ஃப்ரேமோட ஃபார்முலா நமக்கு என்ன 3J - R. ஓகே, ஸோ அப்போ நமக்கு எத்தனை ஜாயின்ஸ் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஜாயின், செகண்ட் ஜாயின், தேர்ட் ஜாயின், ஃபோர்த் ஜாயின். அப்போ 3 × 4 மைனஸ் ரியாக்ஷன்ஸ் நமக்கு எத்தனை இருக்குது? ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன் வரும், ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷன் வரும், ஒரு மூமெண்ட் வரும். இந்த ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன் வரும், ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷன் வரும், ஒரு மூமெண்ட் வரும். இப்போ டோட்டலாக 3 + 3 நமக்கு எவ்வளோ ஆச்சு? 6 ஆயிடுச்சு. இப்போ 4 3s are 12, 12 - 6 which is equal to 6. அப்போது கைனமேட்டிக் இன்டர்டென்சியோட ஃபார்முலா படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கேயோட வேல்யூ வந்து நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தோம்னா 6 வருது. அதாவது 6 வகையாக அதனால் டிஃபார்ம் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த 6 டிஃபார்மேஷன் என்னென்னு சொல்லி பிளாட் பண்ணலாமா? ஸோ இந்த இடத்துல ஏதாவது டிஃபார்மேஷன் ஆகுமா? ஃபிக்ஸட் சப்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் எந்த பக்கமும் டிஃபார்மேஷன் ஆகாது. இது எகைன் நமக்கு என்ன சப்போர்ட்? ஃபிக்ஸட் சப்போர்ட். அப்போ இங்கேயும் எந்த டிஃபார்மேஷன் ஆகாது. அப்போ டிஃபார்மேஷன் எங்கெங்கே தான் ஆகும்? இந்த 2 ஜாயிண்ட்டில் தான் ஆகும். ஓகே, ஸோ அது என்னென்ன டிஃபார்மேஷன்? ஸோ இந்த ஜாயின்னால் ஹரிசாண்டலாக டிஃபார்ம் ஆக முடியும், இந்த ஜாயின்னால் வெர்டிக்கலாக டிஃபார்ம் ஆக முடியும், இந்த ஜாயின்னால் ரொட்டேட்டும் பண்ண முடியும். சிமிலராக இந்த ஜாயின்னால் ஏன்னா இந்த 2D தானே ஹரிசாண்டலாக ஏன்னா எந்த சப்போர்ட்டுமே இல்லை, அப்போ அதனால் ஹரிசாண்டலாக டிஃபார்ம் ஆக முடியும், அதனால் வெர்டிக்கலாக டிஃபார்ம் ஆக முடியும், அதனால் என்ன பண்ண முடியும்? ரொட்டேட்டும் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ அந்த கைனமேட்டிக் இன்டர்டென்சி 6 வந்து இந்த 6 தான். இந்த ஜாயின்ல இருக்க 3 டிஃபார்மேஷன், இந்த ஜாயின்ல இருக்க 3 டிஃபார்மேஷன். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா ஆக்சியல் டிஃபார்மேஷன்ஸை நெக்லெக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஆக்சியல் டிஃபார்மேஷன்ஸ்னால் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஃப்ரேம் இருக்குது, இந்த ஃப்ரேம்க்கு நான் ஒரு ஹரிசாண்டல் லோடு வந்து தரேன். இந்த ஹரிசாண்டல் லோடுனால் நமக்கு எப்படி டிஃபார்மேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா நான் ஒரு ஜஸ்ட் ஒரு ரெப்ரசன்டேஷன் தான், எக்ஸாக்டாக அப்படி இருக்காது, நான் ஜஸ்ட் ஒரு ரெப்ரசன்டேஷன் தான். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி தான் அதனுடைய ஹரிசாண்டல் டிஃபார்மேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து டெல்டாங்கிற ஒரு டிஸ்டன்ஸ்க்கு மூவ் ஆகிருந்ததுன்னா இந்த இடத்துலையும் நமக்கு எவ்வளோ தான் மூவ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேம் டெல்டாங்கிற ஒரு டிஸ்டன்ஸுக்கு தான் மூவ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன டிஃபார்மேஷன் இருக்கோ அதே டிஃபார்மேஷன் தான் இங்கே இருக்க போகுது. ஓகே, அப்போ இந்த ரெண்டுக்கும் சேர்த்து நான் ஒரே டிஃபார்மேஷன் டெல்டான்னு எடுத்துடலாமா? நான் சொல்கிறது புரியுதா? இங்கே என்ன டிஃபார்மேஷன் ஆக போதோ அதே டிஃபார்மேஷன் தான் இங்கே ஆக போகுது. ஸோ அதுக்கு ரீசன்லாம் இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம்? ஃப்ளெக்சுரல் ரெஜிடிட்டிலாம் படிச்சிருக்கோம். ஃப்ளெக்சுரல் ரெஜிடிட்டினா என்ன? இஏ. அப்போ இஏ இது வந்து ரெஜிட் நம்பர். ஓகே, ஸோ அப்போது அந்த இஏ அதிகமாக இருக்குங்கிறப்போ அந்த இடத்துல டிஃபார்மேஷன் வந்து பெருசாக டிஃபார்மேஷன் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த இதுக்கும் டிஃபார்மேஷன் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக இருக்காது.
ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டெல்டாவும் சேமாக இருக்குன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த 2 டெல்டாவுக்கு பதிலாக நம்ம ஒரு டெல்டா மட்டும் நம்ம எடுத்தால் போதும், இன்னொரு டெல்டாவை இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்னென்னா இங்கே என்ன ஹரிசாண்டல் வேல்யூ வரப்போதோ அதே ஹரிசாண்டல் வேல்யூ தான் இங்கேயும் வரப்போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஹரிசாண்டலை நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா ரெண்டுமே சேம் வேல்யூ தான், சிமிலராக. ஸோ இந்த ஃப்ரேமில் நான் இந்த பக்கம் லோட் கொடுத்தேன் அப்படின்னா இது வேர்ட்டிக்கலாக டிஃபார்ம் ஆகுமா? ஸோ இங்கே நான் லோடு தரேன், இல்லை எங்கேயாவது ஒரு பக்கம் இந்த பீமில் நான் எங்கே வேணால் லோடு கொடுக்குறேன், இந்த மெம்பர் வந்து கீழே போகுமா? கண்டிப்பாக போகாது. ஏன் போகாது? ஏன்னா இங்கே இடத்துல நம்ம கீழே வந்து என்ன வச்சுருக்கோம், ஃபிக்ஸர் சப்போர்ட் இருக்கும். ஃபிக்ஸர் சப்போர்ட் எடுங்க, ரோலர் சப்போர்ட் எடுத்துக்கோங்க, ஹிஞ்சடு சப்போர்ட் எடுத்துக்கோங்க, ஃபிக்ஸர் சப்போர்ட் எடுத்துக்கோங்க. எந்த சப்போர்ட்டாக இருந்தாலும் நமக்கு அந்த இடத்துல என்ன வரும், வெர்டிக்கல் ரியாக்ஷன் வரும். வெர்டிக்கல் ரியாக்ஷன் வருதுன்னா என்ன அர்த்தம், அது வந்து வெர்டிக்கலாக டிஃபார்ம் ஆக அலோவ் பண்ணுறதுலன்னு அர்த்தம். அப்போ இந்த ஃபிக்ஸர் சப்போர்ட் என்ன பண்ணணும்னா இந்த லோட்னால இந்த மெம்பர் வந்து கீழே போகாமல் பார்த்துக்குது. ஓகே. ஸோ அப்போ நமக்கு எதுன்னு என்ன தெரியுது, இந்த இடத்துல வெர்டிக்கல் டிஃபார்மேஷன் நடக்கப்படுது, ஏன்னா கீழே சப்போர்ட். அதே மாதிரி இங்கே நம்ம லோடு கொடுத்தாலும் என்ன ஆக போகிறது இல்லை, இந்த இடத்துல வெர்டிக்கல் டிஃபார்மேஷன் நடக்க போகிறது இல்லை, ஏன்னா இங்கே வந்து சப்போர்ட். இதே நான் இங்கே கொடுக்குறேன், அப்போ நமக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி நமக்கு பெண்ட் ஆகும். ஆனால் இங்கே கொடுத்தாலும் ஏதாவது பெண்ட் ஆகும், இந்த இடத்துல டிஃபார்மேஷன் ஆகுமா? இந்த பாயிண்ட் அங்கேயே தான் இருக்க போகுது, ஏன்னா கீழே சப்போர்ட் இருக்குது. சிமிலராக இந்த பாயிண்ட் என்ன ஆக போகுது, அங்கேயே தான் இருக்க போகுது, ஏன்னா கீழே சப்போர்ட் இருக்குது. அப்போது இங்கேயே வெர்டிக்கல் டிஃபார்மேஷன் வரப்போகுது இல்லை, இங்கேயும் வெர்டிக்கல் டிஃபார்மேஷன் வரப்போகுது. ஓகே. அப்போ நம்ம எதையும் கட் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டையும் கட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்போ நெக்லெக்ட் ஆக்சியல் டிஃபார்மேஷனா 2 ஹரிசாண்டல் டிஃபார்மேஷன் பதிலாக ஒரு ஹரிசாண்டல் டிஃபார்மேஷன் எடுத்தால் போதும். அதே மாதிரி கீழே வந்து நமக்கு சப்போர்ட் இருக்கனால இந்த 2 வெர்டிக்கல் டிஃபார்மேஷனையும் நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகே. அப்போ டோட்டலாக எவ்வளோ டிஃபார்மேஷன் நான் நெக்லெக்ட் பண்ணுறேன், 1 2 3, ஒரு ஹரிசாண்டல் 2 வெர்டிக்கல். அப்போ இந்த இடத்துல நமக்கு வேல்யூ என்னென்னு மாறினா கைனமேட்டிக் இன்டிட்டர்மினசி இஸ் ஈக்குவல் டு, ஸோ டோட்டலாக 6 ஃபார்முலா அப்படியே கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ ஆக்சியல் டிஃபார்மேஷன் நம்ம எவ்வளோ நெக்லெக்ட் பண்ணுறோம், 3 நெக்லெக்ட் பண்ணுறோம். அப்போ 6 - 3 பண்ணோம்னா 3. ஓகே. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து 3 தான். ஸோ ஆக்சியல் டிஃபார்மேஷன் நெக்லெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 தான். ஓகே. சரி, இது எப்படி சார் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா கூட 3j - r கூட அடிஷ்னலாக -m போட்டால் போதும். எம்ங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ். அப்போ இங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் மெம்பர், செகண்ட் மெம்பர், தேர்ட் மெம்பர். ஓகே. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாக்குள்ள அவங்க போட்டோன்னா என்ன ஆகும், 3j - r -mனா மொத்தம் 3 மெம்பர் இருக்கனால -3. அப்போது 12 - 6 -3. அப்போ 12 - 6 வந்து 6. அப்போ 6 - 3. அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து என்ன ஆகிடும், 3 மினிட்ஸோட ஆகிடும். ஓகே. ஸோ கான்செப்ட் வைஸ் பார்த்தோம்னா இப்படி தான் ஆக்சியல் டிஃபார்மேஷன்ஸை நெக்லெக்ட் பண்ணுறோம். இதில் ஃபார்முலாவில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த ஃபார்முலாவோட -m வந்து நம்ம போட்டால் போதும். ஓகே. ஸோ போட்டோம்னா ஆக்சியல் டிஃபார்மேஷன் நெக்லெக்ட் பண்ணதுக்கப்புறம் கைனமேட்டிக் இன்டிட்டர்மிசி என்ன வரும்னு நம்மளால் கால்குலேட் பண்ணிட முடியும். ஓகே. ஸோ இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், 2D ட்ரெஸ்ஸோட நம்ம ஃபார்முலா என்ன, 2D ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா வந்து 2j - rங்கிறது ஆக்சுவல் ஃபார்முலா. அது கூட இப்போ ஆக்சியல் டிஃபார்மேஷன் நெக்லெக்ட் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும், -m. 3D ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா என்ன, 3j - r. அது கூட இப்போ நம்ம எதை மைனஸ் பண்ணுறோம், ஆக்சியல் டிஃபார்மேஷன் மைனஸ் பண்ணுறதுனால -m. 2D ஃப்ரேமோட ஃபார்முலா என்ன, 3j - r. அதோட ஆக்சியல் டிஃபார்மேஷன் மைனஸ் பண்ணுறதுக்காக -m. 3D ஃப்ரேமோட ஃபார்முலா என்ன, 6j - r. அதோட ஆக்சியல் டிஃபார்மேஷன் மைனஸ் பண்ணணும் -m. ஓகே. ஸோ அப்போ கைனமேட்டிக் இன்டிட்டர்மிசியை பொறுத்த வரைக்கும் ஆக்சியல் டிஃபார்மேஷன்ஸ் மைனஸ் பண்ணலை அப்படின்னா 2j - r, 3j - r, 3j - r, 6j - rங்கிறது ஃபார்முலா. ஆக்சியல் டிஃபார்மேஷன் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொன்றுடையும் நம்ம என்ன மைனஸ் பண்ணிடணும், -m வந்து நம்ம மைனஸ் பண்ணிடணும். ஓகே. இப்போ நம்ம சம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையுமே ஒரு வாட்டி சம்மரைஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மிசி. ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மிசியோட ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்தலாம். நமக்கு வந்து என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது, 2D ட்ரெஸ் இருக்குது, 3D ட்ரெஸ் இருக்குது, 2D ஃப்ரேம் இருக்குது, 3D ஃப்ரேம் இருக்குது. ஸோ நான் ஃபார்முலா எழுதுறதுக்கு முன்னாடி நீங்களே எல்லாமே கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மிசி ஃபார்முலா நமக்கு என்ன, ஸோ இந்த இடத்துல m + r - 2j. இங்கே ஃபார்முலா நமக்கு என்ன, m + r - 3j. இங்கே ஃபார்முலா என்ன, 3m + r - 3j.
இங்கே ஃபார்முலா என்ன 6m plus r minus 60. Next one. Next formula வந்து என்ன internal indeterminacy and external indeterminacy. முதல்ல external முடிச்சிடலாம். external ஈஸியாக இருக்கும். ஸோ r minus 3 r minus 6 r minus 3 r minus 6. internal indeterminacy formula என்ன? ஸோ இதே equation கொஞ்சம் rearrange பண்ணுறோம். m minus 2j minus 3 m minus 3j minus 6 இது வந்து 3c இது வந்து 6c. ஸோ சிங்கிறது number of closed loop. நெக்ஸ்ட் வந்து எங்கே வரும் கைனமேட்டிக் இன்டிடெர்மினசி வரும். கைனமேட்டிக் இன்டிடெர்மினசி ஃபார்முலா என்ன 2j minus r 3j minus r 3j minus r 6j minus r. அந்த கைனமேட்டிக் இன்டிடெர்மினசிலேயே ஆக்சியல் நெக்லெக்டிங் ஆக்சியல் டிஃபார்மேஷன் அப்படின்னா ஃபார்முலா வந்து என்ன 2j minus r minus m 3j minus r minus m 3j minus r minus m 6j minus r minus m. Sometimes நம்மகிட்ட என்ன கேட்பாங்கன்னா sum of static indeterminacy and kinematic indeterminacy என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தோம்னா static indeterminacy plus kinematic indeterminacy. ரெண்டு ஆட் பண்ண என்ன வரும் m plus r minus 2j கூட 2j minus r ஆட் பண்ண என்ன வரும் minus 2j plus 2j கேன்சல் ஆகிடுமா, அதே மாதிரி plus r minus r கேன்சல் ஆகிடுமா. இப்போ நம்ம ஃபைனல் ஆன்சர் வந்து என்னவா இருக்கும் m. சிமிலராக இங்கே வந்து என்ன ஆகும் minus 3j plus 3j கேன்சல் ஆகிடும், plus r minus ஆகிடும் கேன்சல் ஆகிடும். ஃபைனல் ஆன்சர் வந்து m. நெக்ஸ்ட் 2D ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் minus 3j 3j கேன்சல் ஆகிடும், plus r minus r கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபார்முலா வந்து 3m. இங்கே வந்து பார்த்தோம்னா ஃபார்முலா வந்து minus 6j 6j கேன்சல் ஆகிடும், plus r minus r கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து 6m. ஓகே, ஸோ இதோட வந்து நம்மளுடைய பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி கைனமேட்டிக் இன்டிடெர்மினசி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம சம்ஸ்குள்ளே போகலாம். ஓகே, இந்த மாதிரி சம்ஸோட நம்ம ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி கைனமேட்டிக் நம்ம நிறைய மெத்தட் பார்த்தோம். அதாவது ஒரு விஷயத்த நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க. இதை கட் மெத்தடில் ஸ்ட்ராங்காக இருங்க, இல்லை லூப் மெத்தடில் ஸ்ட்ராங்காக இருங்க, ஃபார்முலாவில் ஸ்ட்ராங்காக இருங்க. ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பீம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பீம்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருந்தேன் வெறும் ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான் வரும், மெம்பர் ஃபோர்ஸ் அதில் வரப்போகிறது இல்லை. ஓகே, ஸோ அப்போ நம்ம ஃபார்முலா வந்து என்ன external moment plus vertical reaction plus horizontal இந்த இடத்துல என்ன லோடு கொடுத்துருக்காங்க vertical லோடு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன வராது horizontal reaction வராது. அப்போ minus 2. external moment இங்கே ஏதாவது வருமா, ரோலர் சப்போர்ட்டில் மூமெண்ட் வருமா, வராது. ஹிஞ்சடு சப்போர்ட்டில் மூமெண்ட் வருமா, வராது. அப்போ external moment வந்து எதுவுமே கிடையாது, 0. vertical reactions என்னென்ன இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு vertical reaction வரும், இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு vertical reaction வரும். அப்போ இந்த இடத்துல +2 -2. அப்போது 2 - 2 நமக்கு வந்து என்ன 0. ஓகே, இப்போ நம்ம வந்து எஸ்ஐயோட வேல்யூ ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசினா என்ன அர்த்தம், இன்டிடெர்மினசிக்கு ஏதோ ஒரு வேல்யூ இருக்குன்னு சொல்லி அர்த்தம். கரெக்டாக ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசினா என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல வேணுங்கிற அளவோட அதிகமாக ஏதோ இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசியோட வேல்யூ வந்து 0வாக இருந்ததுன்னா நமக்கு என்ன அர்த்தம்னா ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட்டாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஸோ எஸ்ஐயோட வேல்யூ கிரேட்டர், எஸ்ஐயோட வேல்யூ 3 வகையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று எஸ்ஐயோட வேல்யூ லெஸ் தேன் 0வாக இருக்கலாம், இல்லை எஸ்ஐயோட வேல்யூ ஈக்குவல் டு 0வாக இருக்கலாம், இல்லை எஸ்ஐயோட வேல்யூ கிரேட்டர் தேன் 0வாக இருக்கலாம். எஸ்ஐ கிரேட்டர் தேன் 0னா ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினேட். எஸ்ஐ ஈக்குவல் டு 0னா எப்படி இருக்குன்னா ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட். எஸ்ஐயோட வேல்யூ லெஸ் தேன் 0வாக இருக்குன்னா என்ன அர்த்தம், ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினேட் அந்த டெஃபினிஷன் சொல்கிறப்ப என்ன சொன்னேன் ஸ்டேபிள் ஆகிறத விட அதிகமாக எவ்வளோ இருக்குங்கிறது தான் ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினேட். ஓகே, இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது லெஸ் தேன் 0னா
வேணுங்கிற அளவோட கம்மியாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ எஸ்ஐயோட வேல்யூ லெஸ் தேன் ஜீரோனா அன்ஸ்டேபிள், ஈக்குவல் டு ஜீரோனா டிட்டர்மினேட், கிரேட்டர் தேன் ஜீரோ அப்படின்னா ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ். நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே ரோலர் சப்போர்ட் இருக்குது, அங்கே ஹிஞ்சர் சப்போர்ட் இருக்குது, லோடிங் எதுவுமே கொடுக்கல. லோடிங் எதுவுமே கொடுக்கலாம்னா நம்ம ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினேஷன் என்ன ஃபார்முலா எடுத்துக்கணும்? ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினேஷன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் மூமெண்ட் plus vertical reaction plus horizontal reaction minus 3. now loading எதுமே கொடுக்கலனா நம்ம வந்து இந்த ஃபார்முலா தான் எடுத்துக்கணும். ஓகே, எக்ஸ்டர்னல் மூமென்ட் ஏதாவது இருக்கா? ரோலர் சப்போர்ட்லயே மூவ்மென்ட் வராது, ஹிண்டர் சப்போர்ட்லயே மூவ்மென்ட் வராது, அதனால 0. vertical reaction என்ன? ரோலர் சப்போர்ட்லயும் vertical reaction வரும், ஹிண்டர் சப்போர்ட்லயும் vertical reaction வரும், அதனால +2. horizontal reaction வருமா? ரோலர் சப்போர்ட்ல horizontal reaction வராது, ஹிண்டர் சப்போர்ட்ல horizontal reaction வரும், அதனால +1. இங்க மட்டும் வரனால +1 -3. அப்போ 3 - 3, அப்போ ஸ்டாட்டிக் இன்டிபெண்டன்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0. ஓகே, ஸோ எஸ்ஐயோட வேல்யூ 0னா என்ன அர்த்தம்? இதுவும் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இங்கே பாருங்க, இங்கே நமக்கு எஸ்ஐக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? ஸ்டாட்டிக் இன்டிபெண்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் மூமெண்ட் ப்ளஸ் வெர்டிக்கல் ரியாக்ஷன் ப்ளஸ் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் -3. ஸோ மூமெண்ட் நமக்கு இந்த இடத்துல நமக்கு என்னென்ன வரும்? வெர்டிக்கல் ரியாக்ஷன் வரும், ஹரிசாண்டல் ரியாக்ஷன் வரும், மூமெண்ட் வரும். ஃபிக்ஸட் சப்போர்ட் இந்த இடத்துல என்ன வரும்? வெர்டிக்கல் ரியாக்ஷன் வரும், ஹரிசாண்டல் ரியாக்ஷன் வரும், மூமெண்ட் வரும். ஓகே, ஓகே. ஸோ அப்போ நமக்கு என்னென்ன இருக்கு? எக்ஸ்டர்னல் மூமெண்ட் வந்து இங்கே ஒரு மூமெண்ட், இங்கே ஒரு மூமெண்ட், அப்போ 2 மூமெண்ட் இருக்குது. வெர்டிக்கல் ரியாக்ஷன் இங்கே ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன், இங்கே ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன், ஸோ 2 இருக்குது. ஹரிசாண்டல் ரியாக்ஷன் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, 2 ஹரிசாண்டல் ரியாக்ஷன் -3. அப்போ 6 - 3 நமக்கு என்னென்னு வரும்? 3. அப்போது ஃபிக்ஸட் பீமோட ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ கொஷினில் வந்து ஒரு பீமை கொடுத்துட்டு அந்த பீமோட ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி என்னன்னு சொல்லி அது ஸ்டாட்டிக் டிட்டர்மினேட்டா இன்டிடெர்மினேட்டான்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணணும்? அதோட எஸ்ஐயோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். எஸ்ஐயோட வேல்யூ 0வாக இருந்தால் ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினேட், எஸ்ஐயோட வேல்யூ கிரேட்டர் தேன் 0வாக இருந்தால் ஸ்டாட்டிக்லி இன்டிடெர்மினேட், அதே எஸ்ஐயோட வேல்யூ லெஸ் தேன் 0வாக தான் நீங்கள் என்னன்னு சொல்லணும்? அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். எஸ்ஐ லெஸ் தேன் 0 ப்ரிஃபர் பண்ணுவோமா, எஸ்ஐ கிரேட்டர் தேன் 0 ப்ரிஃபர் பண்ணுவோமா? ஸோ டெஃபினெட்லி நம்ம எதை ப்ரிஃபர் பண்ணுவோம்னா எஸ்ஐ கிரேட்டர் தேன் 0 தான். ஏன்னா எஸ்ஐ ஈக்குவல் டு 0னா ஸ்ட்ரக்சர் வந்து என்ன இருக்குது? ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். எஸ்ஐ லெஸ் தேன் 0னா என்னவா இருக்குது? ஸ்ட்ரக்சர் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அப்போது எஸ்ஐ கிரேட்டர் தேன் 0 வேணா ஈக்குவல் டு 0வாக இருந்தாலும் ஸ்டேபிளாக இருக்குது. இப்போ கிரேட்டர் தேன் 0வாக இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் ஸ்ட்ரக்சர் வந்து என்னது? இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர் தான், ஸ்ட்ரக்சர் இன்டிடெர்மினேட் தான். ஓகே, ஆனால் அது ஸ்டெபிலிட்டி வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவுமே அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ப்ரிஃபர் பண்ணணும்னு பார்த்தோம்னா ஸ்டாட்டிக்லி இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் நிறைய ஸ்டெபிலிட்டி வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இங்கே நமக்கு என்ன ஃபார்முலா வரும்? சரி, நம்ம எஸ்ஐயும் கால்குலேட் பண்ணலாம், கேஐயும் கால்குலேட் பண்ணலாம். ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி ஃபார்முலா என்ன? எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பீம் அப்படிங்கிறதுனால எக்ஸ்டர்னல் மூமெண்ட் ப்ளஸ் வெர்டிக்கல் ரியாக்ஷன், லோடிங் எதுவுமே கொடுக்கல அதனால் ப்ளஸ் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் -3. ஸோ ஃபிக்ஸட் சப்போர்ட் நமக்கு என்னென்ன வரும்? வெர்டிக்கல் ரியாக்ஷன், ஹரிசாண்டல் ரியாக்ஷன், மூமெண்ட். இந்த ஃபிக்ஸட் சப்போர்ட்டுக்கு வெர்டிக்கல் ரியாக்ஷன், ஹரிசாண்டல் ரியாக்ஷன், மூமெண்ட். இந்த ரோலர் சப்போர்ட்டுக்கு வெர்டிக்கல் ரியாக்ஷன். இப்போ மொத்தம் எத்தனை எக்ஸ்டர்னல் மூமெண்ட் இருக்குது? 2 எக்ஸ்டர்னல் மூமெண்ட் இருக்குது. எத்தனை வெர்டிக்கல் ரியாக்ஷன் இருக்குது? 1, 2, 3 வெர்டிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. எத்தனை ஹரிசாண்டல் ரியாக்ஷன் இருக்குது? 1 and 2 ஹரிசாண்டல் ரியாக்ஷன் இருக்குது, -3. அப்போது 3 + 2 5, 5 + 2 7, 7 - 3 வந்து பண்ணோம்னா 4. அப்போ ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4. சேம் ஸ்ட்ரக்சருக்கு கைனமேட்டிக் இன்டிடெர்மினசி நம்ம கால்குலேட் பண்ணலாம். கைனமேட்டிக் இன்டிடெர்மினசி ஃபார்முலா என்ன? 3j - r. அப்போ இங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் ஜாயின்ட்ஸ் இருக்குது? ஸோ இது ஒரு ஜாயிண்ட், இது செகண்ட் ஜாயிண்ட், இது வந்து தேர்ட் ஜாயிண்ட். ஓகே, ஸோ அப்போது 3 × 3 மைனஸ் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் எத்தனை? இங்கே ஒரு 3 ரியாக்ஷன், இங்கே ஒரு ரியாக்ஷன், இங்கே 3 ரியாக்ஷன். அப்போ 3 + 1 + 3 வந்து பண்ணிங்கன்னா 7. அப்போது 9 - 7 பண்ணோம்னா ஆன்சர் வந்து 2. ஓகே, ஸோ அப்போ வந்து கைனமேட்டிக் இன்டிடெர்மினசி வேல்யூ வந்து 2. அந்த 2 என்னென்ன? ஸோ
ஸோ ஃபிக்ஸட் சப்போர்ட் வந்து பார்த்தோம்னா எந்த டிஃபார்மேஷனும் இருக்காது. இந்த ஃபிக்ஸட் சப்போர்ட்டும் எந்த டிஃபார்மேஷன் இருக்காது. ஆனால் ரோலர் சப்போர்ட் எப்படிலாம் டிஃபார்ம் ஆகும், ஹரிசாண்டலாகவும் டிஃபார்ம் ஆகும், ரொட்டேட்டும் ஆகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல கைனமேட்டிக் இன்டிடெர்மினஸோட வேல்யூ வந்து 2. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன அடிஷனாக வந்துச்சுன்னா ஹிஞ்சு வந்து வந்துருச்சு. ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ், பேசிக் கொஷின்ஸை விட இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நிறைய கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா என்னென்னலாம் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா நடுவில் ஹிஞ்சு வந்து ஒன்று கொடுத்துருவாங்க. ஓகே, இது வந்து ஒரு கேஸ். செகண்ட் கேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹிஞ்சுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ரோலர் சப்போர்ட் வந்து ஒரு பீம் மூவ்மெண்ட்டில் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ வேறு என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹிஞ்சுக்கு பதிலாக ஒரு ரோலர் சப்போர்ட் வந்து கொடுத்துடலாம். வேறு என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு லிங்க் மாதிரி ஒன்று கொடுத்துடலாம். சரியா? ஸோ ஹிஞ்சு கொடுக்கலாம், ரோலர் சப்போர்ட் கொடுக்கலாம், லிங்க் கொடுக்கலாம். அண்ட் இது கூட வேற என்ன இருக்கலாம்னு பார்த்தோம்னா ரோலர் சப்போர்ட், கைடர் ரோலர் சப்போர்ட் இருக்கு இல்லையா, அதுவும் கூட அவங்க கொடுத்துருக்கலாம். ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் ஃப்ரேமோ பீமோ அவங்க கொடுக்க போகிறதில்ல. இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ அப்போ இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 4 கேஸ்லையும் நமக்கு வந்து என்னென்னலாம் ரிலீஸ் ஆகும், என்னென்னலாம் ரிலீஸ் ஆகாதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நமக்கு என்ன தெரியும், பீமை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் இருக்குது: ஆக்சியல் ஃபோர்ஸ், ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட். ஓகே, ஸோ அப்போ என்னென்னலாம் வந்து ரிலீஸ் ஆகும், ஸோ நம்ம என்னென்னலாம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஹிஞ்சில் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும், ஹிஞ்சில் பொறுத்த வரைக்கும் ஹிஞ்ச் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல ரொட்டேஷன் அலோவ் பண்ணிடும். அதனால் பெண்டிங் மூமெண்ட் வந்து அந்த இடத்துல என்னவாக இருக்கும்னு பார்த்தோம்னா 0வாக இருக்கும். whereas ஆக்சியல் ஃபோர்ஸ் நாட் ஈக்குவல் டு 0, ஷியர் ஃபோர்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரோலர் சப்போர்ட். ரோலர் சப்போர்ட்டை வந்து ஹரிசாண்டலாக தரணும், அது மூவ் ஆகிடும். அப்போ அந்த இடத்துல என்ன வராதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சியல் ஃபோர்ஸ் வந்து வராது. ஸோ ஆக்சியல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி ரொட்டேட் பண்ணால் என்ன ஆகிடும், ரொட்டேட் ஆகிடும். ஸோ அதனால் பெண்டிங் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. வேறஸ் இது வெர்டிகலாக தரலாம் மூவ் ஆகுமா, வெர்டிகலாக மூவ் ஆகாது ரோலர் சப்போர்ட். அதனால் ஷியர் ஃபோர்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் லிங்க். லிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷியர் லிங்க்ல ஷியர் ஃபோர்ஸும் ஈக்குவல் டு 0, பெண்டிங் மூமெண்ட்டும் ஈக்குவல் டு 0. வேறஸ் ஆக்சியல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஈக்குவல் டு 0. அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கைடட் ரோலர். கைடட் ரோலர் இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இந்த பக்கம் வெர்டிகலாக மூவ் பண்ணால் என்ன ஆகிடும், வெர்டிகலாக மூவ் ஆகிடும். ஸோ அதனால் ஷியர் ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் டு 0. ஆனால் இப்படி ஹரிசாண்டலாக தள்ளலாம் போகுமா, போகாது, அரெஸ்ட் பண்ணிடும். ஓகே, அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா ஆக்சியல் ஃபோர்ஸ் வந்து நமக்கு வந்துடும். ஸோ அதனால் ஆக்சியல் ஃபோர்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் பெண்டிங் மூமெண்ட் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கண்டிப்பாக இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்துடும். ஸோ அப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினஸில் இந்த வேல்யூஸ், இந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேல்யூஸ் எல்லாம் மைனஸ் பண்ணிடுவோம். கைனமேட்டிக் இன்டிடெர்மினஸில் இந்த வேல்யூஸ் எல்லாமே ஆட் பண்ணிடுவோம். இவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ அப்போ ஹிஞ்சு வருது அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட் 0, ரோலர் சப்போர்ட் அப்படின்னா ஆக்சியல் ஃபோர்ஸ் 0, பெண்டிங் மூமெண்ட் 0, லிங்க் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் 0, பெண்டிங் மூமெண்ட் 0, அண்ட் கைடட் ரோலர் சப்போர்ட் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் வந்து 0. ஓகே, சேம் கைடட் ரோலர் ஒருவேளை இப்படி ஹரிசாண்டலாக இருக்கு, அப்போ என்னென்ன 0 ஆகும், ஹரிசாண்டலாக தள்ளனா என்ன ஆகிடுது, மூவ் ஆகிடும். கரெக்டாக? அப்போ நமக்கு அந்த இடத்துல ஆக்சியல் ஃபோர்ஸ் வந்து 0 ஆகிடும்.
ஓகே. ஸோ மெமரைஸ் பண்ணாதீங்க, கான்செப்ட் பார்த்துக்கோங்க. வேர்ட்டிக்கலாக தரலாம், வேர்ட்டிக்கலாக மூவ் ஆகும் ஆகாது. அப்போ அந்த இடத்துல என்ன வந்துடும், ஷியர் ஃபோர்ஸ் வந்துடும். அதே மாதிரி ரொட்டேட் பண்ணால் ரொட்டேட் ஆகுமான்னு ஆகாது. அப்போ என்ன வந்துடும், பெண்டிங் மூமெண்ட் வந்துடும். அப்போது ஷியர் ஃபோர்ஸ் நாட் ஈக்குவல் டு 0, பெண்டிங் மூமெண்ட் நாட் ஈக்குவல் டு 0. ஓகே. ஸோ இப்போ கைடட் ரோலர் பொறுத்த வரைக்கும் வெர்டிகல் கைடட் ரோலர் வந்ததுன்னா ஷியர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, ஹரிசாண்டல் கைடட் ரோலர் வந்ததுன்னா ஆக்சியல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகே. ஸோ இதுதான் இந்த வேரியஸ் ப்ரொவிஷனோட ரிலீஸ் ரியாக்ஷன்ஸ். ஓகே. இதெல்லாம் வந்து நம்மளால் ரிலீஸ் பண்ணிட முடியும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்டாட்டிக் இண்டிபெண்டன்ட் விசையை பொறுத்த வரைக்கும் இந்த வேல்யூஸை வந்து மைனஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஞ்ச் வந்ததுன்னா -1, ரோலர் வந்ததுன்னா -2. இதே கைனமேட்டிக் இண்டிபெண்டன்ட் விசை வந்ததுன்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே ப்ளஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ அது ரொட்டேஷன் அலோவ் பண்ணுறதுனால +1. இது வந்து ஹரிசாண்டல் மூமெண்ட்டையும் அலோவ் பண்ணுது, ரொட்டேஷனையும் அலோவ் பண்ணுது, அதனால +2. இது வந்து நமக்கு என்ன பண்ணுது, வெர்டிகல் மூமெண்ட்டையும் அலோவ் பண்ணும், ரொட்டேஷனையும் அலோவ் பண்ணும். ஸோ அதனால +2. இது நம்ம எந்த மட்டும் அலோவ் பண்ணுது, வெர்டிகல் மூமெண்ட்டை மட்டும் அலோவ் பண்ணுறதுனால +1. கைனமேட்டிக் இண்டிபெண்டன்ஸில் +1. இங்கே வந்து நமக்கு என்ன பண்ணுது, ஹரிசாண்டல் மூமெண்ட் மட்டும் அலோவ் பண்ணுறதுனால அதனால +1. ஸோ அப்போ இந்த வேல்யூஸை வந்து 1 2 2 1 1 இந்த வேல்யூஸை வந்து ஸ்டாட்டிக் இண்டிபெண்டன்ஸில் மைனஸ் பண்ணணும், கைனமேட்டிக் இண்டிபெண்டன்ஸில் ப்ளஸ் பண்ணணும். இவ்வளோ தான். ஸோ நம்ம மேக்ஸிமம் பயப்படுறது இந்த 5 விஷயத்தில் தான். ஸோ இது மட்டும் கிளியர் ஆகிட்டோம் அப்படின்னா எல்லா சம்ஸும் போடணும். ஓகே. அப்போ இது ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ பீம் நம்ம ஃபார்முலா என்ன, ஸ்டாட்டிக் ஏதாவது ஒரு மெத்தடில் பிடிக்கோங்க. ஸ்டாட்டிக் இண்டிபெண்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3m + r - 3j. இதான் உங்களோட பேசிக் ஃபார்முலா. நமக்கு என்ன டவுட் வரும்னா, இப்போ இதை வந்து ஒரே மெம்பரை எடுத்துக்கணுமா இல்லை 2 மெம்பரை எடுத்துக்கணுமான்ட்டு. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஹிஞ்செல்லாம் வந்துன்னா டெஃபினட்டாக அதை வந்து ஒரு பாயிண்ட், அது ஒரு ஜாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. அப்போ இது ஒரு மெம்பர், இது ஒரு மெம்பர். ஓகே. அப்போ எவ்வளோ மெம்பர்ஸ் வருது, ஃபர்ஸ்ட் மெம்பர், செகண்ட் மெம்பர், இந்த ஹிஞ்ச் இது வரைக்கும் தேர்ட் மெம்பர், இது வந்து ஃபோர்த் மெம்பர். அப்போது 3 × 4 ப்ளஸ் ரியாக்ஷன்ஸ் எத்தனை ரியாக்ஷன் வரும், ரோலர் சப்போர்ட்டுக்கு ஒரு ரியாக்ஷன், ரோலர் சப்போர்ட்டுக்கு ஒரு ரியாக்ஷன், இந்த ரோலர் சப்போர்ட்டுக்கு ஒரு ரியாக்ஷன். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வெர்டிக்கல், ஹரிசாண்டல், ரொட்டேஷன். இப்போ 1 2 3 4 5 6 -3 × நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ். எத்தனை ஜாயின்ஸ் இருக்கு, 1 2 3 4 5. இப்போ 5 நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும், 4 3s are 12 + 6 - 15. அப்போ 18 - 15. ஸோ இப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. ஓகே. ஸோ அப்போ நம்ம வந்து 2D ஃப்ரேமோட ஃபார்முலா வச்சு போட்டாலும் வரும். இல்லை நம்ம பீம்ஸுக்கு நம்ம என்ன ஃபார்முலா காமனாக பார்த்தோம். ஸோ இது வந்து என்ன லோடிங்கு, எந்த லோடுமே கொடுக்கல. ஸோ நோ லோடிங் கண்டிஷன் நம்ம ஃபார்முலா என்ன, எக்ஸ்டர்னல் மூமெண்ட் ப்ளஸ் வெர்டிக்கல் ரியாக்ஷன் ப்ளஸ் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் -3. ஸோ எக்ஸ்டர்னல் மூமெண்ட் எத்தனை இருக்குது, ஸோ இங்கே ஒரு இடத்துல தான் மூமெண்ட் இருக்குது 1 ப்ளஸ் வெர்டிக்கல் ரியாக்ஷன் எத்தனை இருக்குது, 1 2 3 4 ப்ளஸ் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் எவ்வளோ இருக்குது, இங்கே ஒன்றே ஒன்று தான் -3. அப்போது 6 - 3 6 - 3 என்ன 3. ஸோ அப்போது இந்த ஃபார்முலாவில் போட்டாலும் உங்களுக்கு 3 வந்துடும், இந்த ஃபார்முலாவில் போட்டாலும் 3 வந்துடும். பீமை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்றை மட்டும் நம்ம கிளியராக வச்சுட்டோம்னா போதும். இது ட்ரை பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். அதுக்காக இதை நான் போட்டிருக்கேன். ஓகே. ஸோ பீமை வந்து 2D ஃப்ரேம் கணக்கில் எடுத்து போட்டாலும் கரெக்டாக தான் வரும். பட் பீமை பொறுத்தவரை நம்ம காமனாக இந்த ஃபார்முலாவில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஜென்ரலாக போடுறது. ஓகே. இப்போ நமக்கு என்ன டவுட் வரும், இங்கே வந்து ஹிஞ்சு கொடுத்துருக்காங்க. ஹிஞ்சு கொடுத்தா நான் என்ன சொல்லியிருந்தேன், ஸோ ஹிஞ்சு வந்து எதை அலோவ் பண்ணுது, பெண்டிங் மூமெண்ட் 0, ரொட்டேஷனை மட்டும் அலோவ் பண்ணுது. ஓகே. ஸோ கான்செப்ட் வைஸ் போகிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஹிஞ்சுக்கு 1, ரோலர் சப்போர்ட்டுக்கு 2, லிங்க்குக்கு 2, கைடட் ரோலருக்கு 1. ஓகே. ஸோ இதை வந்து ஸ்டாட்டிக் இண்டிபெண்டன்ஸில் மைனஸ் பண்ணணும், கைனமேட்டிக் இண்டிபெண்டன்ஸில் ப்ளஸ் பண்ணணும். ஓகே. ஸோ அப்போ இங்கே வந்து நமக்கு என்ன ஸ்டாட்டிக் இண்டிபெண்டன்ஸ் தான் கால்குலேட் பண்ணுறோம். இந்த வேல்யூ கூட ஹிஞ்சை வந்து -1. அப்போ 3 - 1 பண்ணோம்னா 2. ஸோ அப்போ இந்த சம்மோட ஸ்டாட்டிக் இண்டிபெண்டன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, ஓகே, ஸ்டாட்டிக் இண்டிபெண்டன்ஸ் ஃபார்முலா என்ன, SI = நான் ஒரு ஃபார்முலாவை மட்டும் சால்வ் பண்ணுறேன், எக்ஸ்டர்னல் மூமெண்ட் ப்ளஸ் வெர்டிக்கல் ரியாக்ஷன் ப்ளஸ் லோடு எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் சேர்த்துக்கிறேன். இப்போ எத்தனை எக்ஸ்டர்னல் மூமெண்ட் வரும், ஸோ 1 2 3 1 2 3. ஸோ எத்தனை மூமெண்ட் இருக்குது, 1 + 1 2 மூமெண்ட் இருக்குது. எத்தனை வெர்டிக்கல் ரியாக்ஷன், 1 + 1 2 வெர்டிக்கல் ரியாக்ஷன். எத்தனை ஹரிசாண்டல் ரியாக்ஷன் இருக்குது, 1 + 1 2 -3. அப்போது 6 - 3 நமக்கு என்னென்னு வந்துடும் 3. எத்தனை ஹிஞ்ச் இருக்குது, ஒரு ஹிஞ்ச் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்,
minus 1. அப்போ 3 minus 1 என்ன 2. ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்டாட்டிக் இன்டிபெண்டன்சி. கைனமேட்டிக் இன்டிபெண்டன்சி போயிடலாமா? கைனமேட்டிக் இன்டிபெண்டன்சி ஃபார்முலா என்ன? 3j minus r. ஏன்னா இது வந்து 2D ஃப்ரேம் கணக்காக தான் நம்ம எடுப்போம் Bman, அதனால 3j minus r. எத்தனை ஜாயின்ட்ஸ் இருக்கு? ஒரு ஜாயிண்ட், செகண்ட் ஜாயிண்ட், தேர்ட் ஜாயிண்ட். அப்போ 3 into 3 மைனஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்கு? இங்கே 3 ரியாக்ஷன், இங்கே 3 ரியாக்ஷன். அப்போ 6. அப்போ 9 minus 6. 9 minus 6 நமக்கு ஆன்சர் என்ன? 3. ஓகே. இப்போ நான் என்ன சொன்னேன், ஹிஞ்சு வருது அப்படின்னா இந்த இடத்துல இப்படி -1 போடுறோமோ அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? +1. ஸோ அப்போ கைனமேட்டிக் இன்டிபெண்டன்சி வந்து ஸோ அப்போ ஸ்டாட்டிக் இன்டிபெண்டன்சி வேல்யூ நமக்கு என்னன்னு வருது? 2ன்னு வருது. கைனமேட்டிக் இன்டிபெண்டன்சி வேல்யூ என்னன்னு வருது? 4ன்னு வருது. இப்போ கொஸ்டினில் கேட்குறாங்க, இது நீங்கள் வந்து ஃபோர்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணுவீங்களா டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடில் சால்வ் பண்ணுவீங்களா? நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கோம்? ஸோ எப்போ வந்து நம்ம ஃபோர்ஸ் மெத்தட் போவோம், எப்போ ஃபோர்ஸ் மெத்தட் போவோம், எப்போ ஸ்டாட்டிக் இன்டிபெண்டன்சியோட வேல்யூ கம்மியாக இருக்கோ அப்போ ஃபோர்ஸ் மெத்தட் போயிடுவோம். எப்போ கைனமேட்டிக் இன்டிபெண்டன்சி வேல்யூ கம்மியாக இருக்கோ அப்போ வந்து டிஃபார்மேஷன் மெத்தட் போயிடுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடுக்கு போயிடுவோம். அப்போ இந்த சம்மில் நமக்கு என்ன கம்மியாக இருக்குது? ஸ்டாட்டிக் இன்டிபெண்டன்சி வந்து லெஸ் தேன் கைனமேட்டிக் இன்டிபெண்டன்சியாக இருக்குது. ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன மெத்தடுக்கு போவோம்னு பார்த்தோம்னா ஸ்டாட்டிக் இன்டிபெண்டன்சி கம்மியாக இருக்கனால ஃபோர்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த பீமை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் இதை ட்ரை பண்ணுங்க. ஸ்டாட்டிக் இன்டிபெண்டன்சி இஸ் ஈக்குவல் டு external moment plus vertical reaction என்ன லோடிங் கொடுக்கல plus horizontal reaction minus 3. r minus 3 தான் இவ்வளோ கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதணும். எத்தனை மூமெண்ட் வரும்? ஸோ ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் மட்டும் ஒரு மூமெண்ட், vertical reaction 1 2 3 plus horizontal reaction இந்த இடத்துல மட்டும் வரும் +1 minus 3. அப்போது 5 minus 3. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 2. அதுபோல் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஹிஞ்ச் இருக்கனால -1 பண்ணுவோம். ஸ்டாட்டிக் இன்டிபெண்டன்சியோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 1. இப்போ இதை பார்த்தோன்னே சொல்லுங்கள், இது பீமா ஃப்ரேமானு. ஸோ நமக்கு வேர்டிக்கல் மெம்பர் வரனால இது ஃப்ரேம்னு நினச்சிடாதீங்க, இது பீம் தான். ஸோ இதுதான் பீமு. இந்த பீமுனால அவங்க என்ன வச்சுட்டாங்கன்னா லிங்க் வந்து வச்சுட்டாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே. ஸ்டாட்டிக் இன்டிபெண்டன்சி ஃபார்ம்னா நமக்கு என்ன? எக்ஸ்டர்னல் மூமெண்ட் ப்ளஸ் வெர்டிக்கல் ரியாக்ஷன் ப்ளஸ் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் மைனஸ் 3. ஏன்னா லோடிங் எதுவுமே கொடுக்கல. ஸோ நமக்கு என்னென்ன ரியாக்ஷன் வரும்? ஸோ ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இதெல்லாம் ரோலர் சப்போர்ட்டா ஹிஞ்சடு சப்போர்ட்டான்ட்டு. ஏன்னா இங்கே ரவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த ரவுண்ட் இருக்கனால ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ ரோலர் சப்போர்ட் பாருங்கள், ரோலர் சப்போர்ட் வந்து இந்த ரோலர் கீழே ஹேட்ச் பண்ணணும், இந்த ரோலர் கீழே ஹேட்ச் பண்ணணும். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரோலர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஹிஞ்சடு சப்போர்ட்னு எப்போ சொல்லுவோம்னா அந்த ட்ரையாங்கிள் கீழே ஹேட்ச் பண்ணணும், ட்ரையாங்கிள் கீழே ஹேட்ச் பண்ணணும். அந்த ட்ரையாங்கிளுக்கு மேலே இந்த மாதிரி பின் இருந்தால் இருந்துட்டு போகுது. ஓகே. ஸோ ரோலருக்கு கீழே ஹேட்ச் பண்ணியிருந்தால் ரோலர் சப்போர்ட், ட்ரையாங்கிள் கீழே ஹேட்ச் பண்ணியிருந்தால் ஹிஞ்சடு சப்போர்ட். ஓகே. ஸோ அப்போ இங்கே ஹேட்ச் எங்கே பண்ணியிருக்காங்க? ட்ரையாங்கிள் கீழே தான் பண்ணியிருக்காங்க. அப்போ இது என்ன சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ஹிஞ்சடு சப்போர்ட். ஓகே. ஸோ அப்போ இங்கே நமக்கு என்னென்ன ரியாக்ஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ரியாக்ஷன், ஹரிசாண்டல் ரியாக்ஷன், நடுவில் லிங்க் வச்சுருக்காங்க. இங்கே நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ரோலர் சப்போர்ட் அப்படிங்கிறனால வெர்டிக்கல் ரியாக்ஷன். இங்கே நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ரியாக்ஷன், ஹரிசாண்டல் ரியாக்ஷன், ஹிஞ்சடு சப்போர்ட் அப்படிங்கிறனால. இப்போ எக்ஸ்டர்னல் மூமெண்ட் வந்து நமக்கு எத்தனை வருது? எந்த எக்ஸ்டர்னல் மூமெண்ட்டுமே இல்லை. வெர்டிக்கல் ரியாக்ஷன் எத்தனை வருது? 1 2 3. ஹரிசாண்டல் ரியாக்ஷன் எத்தனை வருது? 1 2 -3. இப்போ நமக்கு ஆன்சர் என்ன? 5 - 3 பண்ணோம்னா 2. ஸோ ஸ்டாட்டிக் இன்டிபெண்டன்சி வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகே. இப்போ நம்ம வந்து ஸ்டாட்டிக் இன்டிபெண்டன்சி கால்குலேட் பண்ணிட்டோம். பட் இதில் வந்து நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா லிங்க் வந்து இருக்குது. ஓகே. ஸோ கன்வென்ஷனல் ஸ்டாட்டிக் இன்டிபெண்டன்சி கால்குலேட் பண்ணியாச்சு, ஆனால் லிங்க் வந்துருச்சு. லிங்க்கில் நமக்கு என்னென்னலாம் இருக்காது? ஸோ லிங்கை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஷியர் ஃபோர்ஸும் இருக்காது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் மூமெண்ட்டும் இருக்காது. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ லிங்க் வந்துருச்சு அப்படின்னா அதில் ஷியர் ஃபோர்ஸும் இருக்காது, பெண்டிங் மூமெண்ட் இருக்காது. அப்போ அந்த ரெண்டு விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும்னா ரிலீஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா -2. இந்த -2 வந்து எதனாலன்னு பார்த்தீங்கன்னா லிங்க் நம்ம கொடுக்கறதுனால. ஓகே. அப்போ ஃபைனலாக ஸ்டாட்டிக் இன்டிபெண்டன்சியோட வேல்யூ வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0. நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்கள்.
ஸோ இதுக்கு நம்ம ஸ்டாட்டிக்கும் கால்குலேட் பண்ணலாம், கைனமேட்டிக்கும் கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஸ்டாட்டிக் இண்டிடென்சி ஃபார்முலா அகைன் நமக்கு என்ன பீம் தான். ஸோ எக்ஸ்டர்னல் மூமெண்ட்ஸ் ப்ளஸ் வெர்டிக்கல் ரியாக்ஷன் ப்ளஸ் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் மைனஸ் 3. ஸோ அப்போ இங்கே நமக்கு என்னென்ன இருக்குது, ஃபிக்ஸட் சப்போர்ட்னால வெர்டிக்கல் ஹரிசாண்டல் ரொட்டேஷன், ரோலர் சப்போர்ட் அப்படிங்கிறனால வெர்டிக்கல், ரோலர் சப்போர்ட் அப்படிங்கிறனால வெர்டிக்கல். ஸோ அப்போ எக்ஸ்டர்னல் மூமெண்ட் இங்கே ஒன்று தான், வெர்டிக்கல் ரியாக்ஷன் எத்தனை இருக்குது 1, 2 and 3 ப்ளஸ் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் இங்கே ஒரே ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷன் இருக்குது ப்ளஸ் 1 minus 3. ஸோ which is equal to 5 minus 3 which is equal to 2. இது வந்து கன்வென்ஷனல் ஸ்டாட்டிக் இண்டிடென்சி. பட் அதை கூட இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, லிங்க் கொடுத்துட்டாங்க. அப்போ லிங்க் வந்தால் நம்ம எத்தனை மைனஸ் பண்ணணும், 2 மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ மைனஸ் 2 பண்ணோம்னா 0. அப்போ ஸ்டாட்டிக் இண்டிடென்சி 0னா இது என்ன ஸ்ட்ரக்சர், இது வந்து ஸ்டாட்டிக் டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். ஸோ நெக்ஸ்ட் கைனமேட்டிக் இண்டிடென்சி கால்குலேட் பண்ணலாம். ஸோ கைனமேட்டிக் இண்டிடென்சி வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், இது வந்து ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் 2D ஃப்ரேம் தான். அப்போது 3J minus R. மொத்தம் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் இருக்குது, 1, 2, 3, 4, 5. 5 number of joints இருக்குது. ஸோ அதனால் 3 into 5 minus reactions. எவ்வளோ reactions இருக்குது, 3 plus 1, 4 plus 1, 5 which is equal to 15 minus 5 which is equal to 10. அப்போ கைனமேட்டிக் இண்டிடென்ஸ் வந்து பார்த்தோம்னா கன்வென்ஷனலாக 10 இருக்குது. பட் அது கூட நமக்கு இங்கே என்ன இருக்குது, லிங்க் இருக்குது. ஸோ லிங்க் இருந்தால் இங்கே எப்படி நம்ம மைனஸ் 2 பண்ணணுமோ அந்த மாதிரி அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ப்ளஸ் 2 பண்ணணும். இப்போ கைனமேட்டிக் இண்டிடென்ஸ் வந்து பார்த்தோம்னா ஓகே. ஸோ அப்போ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ again சேம் ஃபார்முலா தான், ஸ்டாட்டிக் இண்டிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் மூமெண்ட் ப்ளஸ் வெர்டிக்கல் ரியாக்ஷன் ப்ளஸ் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் மைனஸ் 3. ஸோ எக்ஸ்டர்னல் மூமெண்ட் இங்கே எதுவுமே இல்லை. ஸோ இங்கே நமக்கு என்னென்ன ரியாக்ஷன், வெர்டிக்கல் ரியாக்ஷன், ஹரிசாண்டல் ரியாக்ஷன். ரோலர் சப்போர்ட்டில் வெர்டிக்கல், இது நம்ம என்னென்ன எடுத்துக்கணும், ஹிஞ்சு சப்போர்ட், ஏன்னா ட்ரையாங்கிள்கெல்லாம் ஹாஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெர்டிக்கல் ரியாக்ஷன், ஹரிசாண்டல் ரியாக்ஷன். எத்தனை வெர்டிக்கல் ரியாக்ஷன் இருக்குது, 1, 2, 3. எத்தனை ஹரிசாண்டல் ரியாக்ஷன் இருக்குது, 1, 2 minus 3. இப்போ 5 minus 3 வந்து 2. லிங்க் இருந்தால் நம்ம எத்தனை மைனஸ் பண்ணணும், 2 மைனஸ் பண்ணணும். ஸோ 0. ஓகே, நெக்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம பீம் சம்மந்தமான சம்ஸ் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரேம் சம்மந்தமான சம்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3 மெத்தட்லையுமே சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஃபார்முலா மெத்தட், கட் மெத்தட், லூப் மெத்தட். ஸோ ஸ்டாட்டிக் இண்டிடென்சி ஃபார்முலா நமக்கு என்ன, 3m plus r minus 3j. எவ்வளோ நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ டோட்டல் 10 மெம்பர்ஸ் இருக்கனால 3 into 10. எவ்வளோ நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ஃபிக்ஸட் சப்போர்ட்லையும் 3 ரியாக்ஷன், வெர்டிக்கல் ஹரிசாண்டல் ரொட்டேஷன், வெர்டிக்கல் ஹரிசாண்டல் ரொட்டேஷன், வெர்டிக்கல் ஹரிசாண்டல் ரொட்டேஷன். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து ப்ளஸ் 9 மைனஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் இருக்குது. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போது 9 number of joints. So 3 into 10 30 plus 9 minus 3 into 9 27. 39 minus 27 நமக்கு என்ன 12. ஓகே. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். இதில் நமக்கு அடிஷனலாக நமக்கு என்ன அவங்க கொடுத்துருக்காங்கன்னா ஹிஞ்சு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம ஹிஞ்ச் அப்படின்னா நம்ம எப்படி பார்த்தோம், ஒரு மெம்பர் இருக்கும், அதில் ஹிஞ்சு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எவ்வளோ மைனஸ் பண்ணணும்னா -1 வந்து பண்ணணும். ஓகே. பட் இங்கே வந்து அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ 2 மெம்பர் மீட் ஆச்சுன்னா -1 பண்ணணும். இந்த இடத்துல வந்து எவ்வளோ மெம்பர்ஸ் மீட் ஆகுது, 3 மெம்பர் மீட் ஆகுது. 3 மெம்பர் மீட் ஆகிறதுல ஹிஞ்சு கொடுத்தாங்கன்னா -2. இதே வந்து 4 மெம்பர் இருக்குது, 4 மெம்பர் மீட் ஆகிறதுல ஹிஞ்சு கொடுத்தாங்கன்னா எவ்வளோ மைனஸ் பண்ணணும், -3. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ ஹிஞ்சு வருதுன்னா எத்தனை மெம்பர்ஸ் கனெக்ட் ஆகிறது அந்த ஹிஞ்சு வருதுன்னு பாருங்கள். ஸோ அதோட -1. ஸோ 2 மெம்பர்னா 2 - 1னா 1, 3 மெம்பர்னா 3 - 1 2, 4 மெம்பர்னா 4 - 1 3. அப்போ ஜென்ரலாக நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா m-1ன்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். ஸோ mனா நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் மீட்டிங் அட் த ஹிஞ்ச் -1. ஸோ 2 - 1னா 1, 3 - 1னா 2, 4 - 1னா 3. ஸோ அப்போ இங்கே வந்து 3 மெம்பர் மீட்டர் ரேட்டில் வந்ததுனால 12 - 2. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்டாட்டிக் இன்டிபெண்டன்சியோட வேல்யூ. ஓகே. இது வந்து ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து என்ன மெத்தட் போகலாம், கட் மெத்தட் போயிடலாமா. ஸோ கட் மெத்தட்னா நம்ம என்ன பண்ணணும்,
இந்த ஸ்ட்ரக்சரை ட்ரீயாக நான் கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, அப்போ ட்ரீயாக கன்வெர்ட் பண்ணுறது என்ன பண்ணணும்னா நான் வந்து எங்கே கட் பண்ணுறேன்னா இங்கே கட் பண்ணுறேன், இந்த இடத்த கட் பண்ணுறேன், அதே மாதிரி இங்கே கட் பண்ணுறேன். அப்போ நமக்கு எப்படி ஆகிடும் ஸ்ட்ரக்சர்? ஸோ இது ட்ரீ ஆகிடுச்சு. சிமிலராக எப்படி இங்கே கட் பண்ணலாம், இங்கே கட் பண்ணலாம், இங்கே கட் பண்ணலாம். ஸோ கட் பண்ணால் என்ன ஆகிடும்? ஸோ இப்போ இது எல்லாமே ட்ரீ வித் பிரான்ச்சஸ் மாதிரி ஆகிடுச்சா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா 4 இடத்துல கட் பண்ணணும். 4 இடத்துல கட் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஷேப் வந்துடும். ஸோ இது எல்லாமே நமக்கு என்ன தான்? ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ அப்போ கட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக்லி இன்டிட்டர்மினேட்டாக ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினேட்டாக கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா கட் பண்ணி கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது கட் பண்ணோன்னா இது வந்து ஒரு ட்ரீ வித் பிரான்ச்சஸ், இது ஒரு ட்ரீ வித் பிரான்ச்சஸ், ஒரு ட்ரீ வித் பிரான்ச்சஸ். அப்போ இது எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினேட்டாக மாறிடுச்சு. அப்போது இது ஸ்டாட்டிக். இப்போ நீங்கள் இதில் எந்த ஒரு போர்ஷன் எடுத்து நீங்கள் 3m + r - 3j போட்டாலும் ஆன்சர் என்னன்னு வரும்? 0ன்னு சொல்லி வந்துடும். ஓகே, ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ எது எடுத்து போட்டாலும் அது வந்து ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினேட்டாக இருக்கும். இப்படி கன்வெர்ட் பண்ணுறது நீங்கள் எத்தனை இடத்துல கட் பண்ணணும்? 1 2 3 4 4 இடத்துல கட் பண்ணணும். அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன? 3c. அப்போ நம்ம 4 இடத்துல கட் பண்ணோம்னா 3 × 4, அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 12. ஸோ நமக்கு இனிஷியலாக இந்த 12 வந்துச்சு பார்த்தியா, அது வந்துருச்சா? இப்போ அதோட நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஹிஞ்சை வந்து மைனஸ் பண்ணணும். ஓகே, அப்போது -2 3 மெம்பர் மீட்டாக இருந்தாலும் -2 பண்ணுறோம். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10. ஓகே, இது வந்து கட் மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து என்ன? நெக்ஸ்ட் மெத்தட் வந்து க்ளோஸ்டு லூப் மெத்தட். ஸோ அப்படின்னா என்ன? ஸோ இதுதான் நம்மளுடைய ஃப்ரேமு. அதெல்லாம் இந்த இடத்துல ஹிஞ்சு கொடுத்துருக்காங்க, கீழே எல்லாமே ஃபிக்ஸஸ் போட்டோம். ஓகே, அப்போ எத்தனை லூப் இருக்கு? ஸோ இது ஃபர்ஸ்ட் லூப், இது செகண்ட் லூப், இது தேர்ட் லூப், இது ஃபோர்த் லூப். மொத்தம் எவ்வளோ நம்பர் ஆஃப் லூப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் லூப் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 இருக்குது. ஒவ்வொரு லூப்லேயும் நம்ம எவ்வளோ ஸ்டாட்டிக் இன்டிபெண்டன்சி பார்த்தோம்? 3 ஸ்டாட்டிக் இன்டிபெண்டன்சி பார்த்தோம். அப்போ ஒரு லூப்பில் 3 ஸ்டாட்டிக் இன்டிபெண்டன்சினா 4 லூப்பில் எவ்வளோவா இருக்கும்? ஸ்டாட்டிக் இன்டிபெண்டன்சி = 4 × 3. அப்போ 4 × 3 பண்ணோம்னா 4. ஸோ இதான் கன்வென்ஷனல் ஸ்டாட்டிக் இன்டிபெண்டன்சி. அது அடிஷனல் நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? ஹிஞ்சு கொடுத்துட்டாங்க. இந்த ஹிஞ்சில் எத்தனை மெம்பர்ஸ் மீட் ஆகுது? 3 மெம்பர்ஸ் மீட் ஆகுது. அப்போ அதை நம்ம எத்தனை மைனஸ் பண்ணுவோம்? 2ஆல் மைனஸ் பண்ணுவோம். ஸோ 3 மெம்பர் மீட் ஆச்சுன்னா 3 - 1 12 - 2 பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 10. ஸோ அப்போது எந்த மெத்தட் போட்டாலும் உங்களுக்கு அந்த கன்வென்ஷனல் ஸ்டாட்டிக் இன்டிபெண்டன்சி இருக்குது பார்த்தீங்களா? இந்த கன்வென்ஷனல் ஸ்டாட்டிக் இன்டிபெண்டன்சி இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து அரைவ் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இந்த ஹிஞ்சு வந்தால் மைனஸ் பண்ணுறது, ரோலர் வந்தால் மைனஸ் பண்ணுறதுலாம் காமன் தான். ஓகே, ஸோ அதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஃபைனல் ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் இந்த சம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சம்மில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஃப்ரேம் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபார்முலா வந்து என்ன? ஃபார்முலா பேஸ் பண்ணி போயிடலாமா? ஸோ நம்ம ஃபார்முலா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3m + r - 3j. ஓகே, ஸோ நம்ம ஃபார்முலா என்ன வரும்? ஃபார்முலா 3m + r - 3j. நமக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எத்தனை மெம்பர்ஸ் இருக்குது? ஸோ எப்பயுமே ஞாபகம் ஹிஞ்சுன்னு வந்தால் இந்த 2 மெம்பரை உடச்சிருங்க. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் மெம்பர், செகண்ட் மெம்பர், தேர்ட் மெம்பர், ஃபோர்த் மெம்பர், ஃபிஃப்த் மெம்பர். இப்போ 3 × 5 ப்ளஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்குது? ஃபிக்ஸர் சப்போர்ட்டில் 3 ரியாக்ஷன், ரோலர் சப்போர்ட்டில் 1 ரியாக்ஷன், ஃபிக்ஸர் சப்போர்ட்டில் 3 ரியாக்ஷன், ஃபிக்ஸர் சப்போர்ட்டில் 3 ரியாக்ஷன். 3 6 9 10 நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். எவ்வளோ நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் இருக்குது? 1 ஜாயிண்ட், இது 2 ஜாயிண்ட், இது 3 ஜாயிண்ட், 4 ஜாயிண்ட், 5 ஜாயிண்ட், 6 ஜாயின்ட்ஸ். மொத்தம் 6 நம்பர் ஆஃப் ஜாயின்ட்ஸ் இருக்குது. அதனால் 3 × 6. ஸோ அப்போ 15 + 10 வந்து நமக்கு எவ்வளோ? 25 -3 × 6 வந்து 18. 25 - 18 நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் இன்டிபெண்டன்சியோட வேல்யூ வந்து 7. இது கூட நமக்கு அடிஷனலாக என்ன கொடுத்துருக்காங்க? ஹிஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஹிஞ்சில் எவ்வளோ மெம்பர்ஸ் மீட் ஆகுது? 2 மெம்பர் மீட் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? -1. அப்போ 7 - 1 பண்ணோம்னா பேலன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்டாட்டிக் இன்டிபெண்டன்சி வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து இந்த மாதிரி ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எந்த மெத்தடில் போகலாம்? நம்ம ஃபார்முலா மெத்தட் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபார்முலா மெத்தட் படி பார்த்தீங்க அப்படின்னா 3m + r - 3j.
ஸோ ஃபார்முலா மெத்தட் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்ன அப்படின்னா எதை மெம்பராக எடுக்கணும் எதை ஜாயிண்ட்டாக எடுக்கணுங்கிற கிளாரிட்டி மட்டும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இப்போ கட் ஆகுது, இது மெம்பராக எடுத்துக்கணுமா எடுத்துக்கக்கூடாது அது மட்டும் தெரியணும். இந்த இடத்துல நமக்கு வந்து மீட் ஆகுது, இந்த இடத்துல மீட் ஆகுது, அப்போ ஜாயிண்ட்டாக எடுத்துக்கணுமா எடுத்துக்கலாம், இது தெரிஞ்சால் போதும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு மொத்தம் எத்தனை மெம்பர் இருக்குது? நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6, நம்பர் 7, நம்பர் 8, நம்பர் 9, நம்பர் 10, நம்பர் 11. மொத்தம் பார்த்தீங்கன்னா 11 மெம்பர்ஸ் இருக்குது. ஓகே, அப்போது 3 × 11 ப்ளஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்குது? ஒவ்வொரு ஃபிக்ஸட் சப்போர்ட்லேயும் 3 ரியாக்ஷன் இருக்கும். இப்போ 3, 6, 9. ஸோ ப்ளஸ் 9 மைனஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் இருக்குது? ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 number of joints இருக்கு. ஓகே, அப்போ 3 × 10. அப்போ சால்வ் பண்ணால் 3 × 33 ப்ளஸ் 9 மைனஸ் 3 × 10 30. இது பண்ணோம்னா 42 மைனஸ் 30. ஸோ 42 மைனஸ் 30 வந்து 12. இப்போ ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டியோட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அப்படி போகலாம். க்ளோஸ் போயிடலாம். எத்தனை லூப் இருக்குது? ஸோ இது ஒரு லூப், இது செகண்ட் லூப், இது தேர்ட் லூப், இது ஃபோர்த் லூப். ஸோ மொத்தம் எத்தனை லூப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 லூப் இருக்குது. ஒரு லூப்பில் நமக்கு ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி வேல்யூ என்னவாக இருக்கும்? 3. அப்போ ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி ஈக்குவல் டு 4 × 3. ஸோ 4ங்கிறது க்ளோஸ்டு லூப். ஒரு லூப்பில் எவ்வளோ நமக்கு எஸ்ஐ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். ஸோ அப்போ 4 × 3 வந்து பார்த்தீங்கன்னா 4. ஓகே, ஸோ சிம்பிளாக எக்ஸாம்பிள் முடிக்கணும்னா இப்படி போயிடலாம். இல்லை கொஞ்சம் சேஃபாக சைடில் முடிக்கணும்னா இது போயிடும். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேயா? ஸோ இது வந்து எப்படி லூப்பாக இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகுறீங்க அப்படின்னா அது போயிடுங்க சேஃபாக சைட். சீக்கிரம் முடிக்கணும்னா லூப் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்பேஸ் ஃப்ரேம். ஓகே, ஸ்பேஸ் ஃப்ரேம் ஒரு சம் ட்ரை பண்ணலாம். ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி நமக்கு ஃபார்முலா என்ன? ஸ்பேஸ் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் 6m + r - 6g. ஓகே, ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 9 மெம்பர்ஸ் இருக்குது. ஓகே, அப்போது 6 × 9 ப்ளஸ் எவ்வளோ ரியாக்ஷன்ஸ் இருக்குது? நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தோம்? ஹிஞ்சுடு சப்போர்ட்டுக்கு 3Dயில் இது ஸ்பேஸ் ஃப்ரேம் கரெக்டாக 3 டைமென்ஷன் இருக்குது. ஹிஞ்சுடு சப்போர்ட் வந்து 3Dயில் 3 ரியாக்ஷன் வரும். ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் 3Dயில் 6 ரியாக்ஷன் வரும். நான் 3 டைமென்ஷனில் பேசிகிட்டு இருக்கேன். 2 டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஹிஞ்சுடுனா 2 வரும், ஃபிக்ஸட்னா 3 வரும். பட் 3Dயை பொறுத்த வரைக்கும் ஹிஞ்சுக்கு 3 வரும், ஃபிக்ஸடுக்கு 6 வரும். அப்போ நமக்கு என்னென்னா இந்த ஃபிக்ஸரில் ஒரு 6, இந்த ஹிஞ்சுக்கு ஒரு 3, இந்த ஹிஞ்சுக்கு ஒரு 3, இந்த ஃபிக்ஸருக்கு ஒரு 6. இப்போ நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வரும் 6 + 6 12, 12 + 3 15, 15 + 3 18. ப்ளஸ் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து 18 மைனஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஜாயின்ட்ஸ் இருக்குது? ஸோ ஜாயிண்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அது இல்லாமல் இந்த ஹிஞ்சு ஒரு ஜாயிண்ட் தான். அப்போ 9. அப்போது 6 × 9 54 + 18 - 6 × 9 54. சிம்பிளாக இந்த 6 × 9 இந்த 6 × 9 கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18. இதுதான் வந்து கன்வென்ஷனல் எஸ்ஐ. இதில் ஆனால் நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? ஹிஞ்சு வந்து கொடுத்துட்டாங்க. ஹிஞ்சு கொடுத்தா நமக்கு எவ்வளோ ரிலீஸ் ஆகும்? யூஸ்வலாக 1 வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஒரு ஹிஞ்சட் இருக்குது, ஒரு ஹிஞ்சு சப்போர்ட் இருக்குது, ஒரு ஹிஞ்சு இருக்குது. ஒரு மெம்பரில் இந்த மாதிரி ஒரு ஹிஞ்சு வருதுன்னா 2 டைமென்ஷனில் எவ்வளோ ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்? 1 ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதே 3 மெம்பர் கிராஸ் ஆகிற இடத்துல ஒரு ஹிஞ்சு வந்து எவ்வளோ ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்? 3 - 1. 3 மெம்பர் மீட் ஆகிறதுனால 3 - 1 2 பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ அதுக்கு ஜென்ரல் ஃபார்முலா வந்து என்னென்னா m - 1. இதுதான் 2Dயை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்? 3D வந்துட்டோம். ஓகே, ஸோ 3Dக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா 3 × m - 1. ஓகே, ஸோ நமக்கு வந்து 3Dயை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 × m - 1. 3 × m - 1. அப்போ இங்கே நமக்கு என்ன வரும்? 3 ×
இங்கே நமக்கு எத்தனை மெம்பர்ஸ் மீட் ஆகுது? இங்கே ஒரு மெம்பர், இங்கே ஒரு மெம்பர். அப்போது 2 minus 1, அப்போது 3 into 1 is equal to 3. இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? 3 into இங்கே எத்தனை மெம்பர்ஸ் மீட் ஆகுது? 3 மெம்பர் மீட் ஆகுது. ஸோ அப்போது 3 into 2 which is equal to 6. அப்போ இந்த இடத்துல ஃபார்முலா என்னன்னா 3 into m minus 1. ஓகே, அப்போ இதுதான் ஃபார்முலா. ஸோ 2 டைமென்ஷனில் பொறுத்த வரைக்கும் ஹிஞ்சு வருது அப்படின்னா ஜஸ்ட் m minus 1 போட்டால் போதும். 3 டைமென்ஷனுக்கு ஹிஞ்சு வருதுன்னா 3 into m minus 1 போடணும். ஓகேயா? ஸோ ஏன் அந்த 3 போடுறோம்? ஹிஞ்சோட பர்பஸ் என்ன? ரொட்டேஷனை மூமெண்ட்டை ரிலீஸ் பண்ணி விட்டுறணும். கரெக்டாக ரொட்டேஷன் அங்கே வந்துடும், அப்போ மூமெண்ட்டை ரிலீஸ் பண்ணி விட்டுரும். 3 டைமென்ஷனில் எத்தனை மூமெண்ட் இருக்குது? ஒரு பெண்டிங் மூமெண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன், 2 டார்ஷனல் மூமெண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஸ்பேஸ் ஃப்ரேம் 3D ஃப்ரேம் பார்க்குறப்ப நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? நமக்கு வந்து 3 மூமெண்ட் இருக்குது. கரெக்டாக? ஸோ ஒரு பெண்டிங் மூமெண்ட்டும் 2 டார்ஷனல் மூமெண்ட் சொல்லியிருந்தேன். ஓகே, அப்போ அந்த 3மே அதை வந்து என்ன பண்ணி விட்டுருன்னா ரிலீஸ் பண்ணி விட்டுரும். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ஃபார்முலாவில் 3 into m minus 1 போடுறோம். ஸோ அதனால அந்த ஃபார்முலாவில் 3 into m minus 1 நம்ம போடுறோம். ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்ன இருக்குது? ஸ்டார்டிங் இன்டிடென்சி 18 இருக்குது. ஸோ இந்த ஹிஞ்சில் வந்து 2 மெம்பர் மீட் ஆகுது. ஸோ 2 மெம்பர் மீட் ஆச்சுன்னா எவ்வளோ மைனஸ் பண்ணணும்? -3 பண்ணணும். இதே இந்த ஹிஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா 3 மெம்பர் மீட் ஆகுது. ஸோ 3 மெம்பர் மீட் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? -6 பண்ணணும். அப்போ 18 - 3 -6 வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 9 வரும். ஓகே, ஸோ ஸ்பேஸ் ஃப்ரேமில் 2 விஷயம் ரொம்ப ரொம்ப ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள். ஃபார்ம்லாம் நீங்கள் கரெக்டாக எழுதிடுவீங்க. ரியாக்ஷன் வரப்போ ஹிஞ்சிற்கு 3, சாரி ஃபிக்ஸருக்கு 3, ஹிஞ்சிற்கு 2ன்னு எடுத்துட வேண்டாம். இங்கே வந்து 3Dயை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 3D சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹிஞ்சிற்கு 3 ரியாக்ஷன் இருக்கணும், ஃபிக்ஸருக்கு 6 ரியாக்ஷன் இருக்கும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹிஞ்சு வரப்போ -1 -2ன்னு போட்டுறக்கூடாது. ஓகே, இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ 2D சப்போர்ட்டுக்கு தான் வெறும் m minus 1. 2 மெம்பர் மீட் ஆச்சுன்னா 2 - 1 1ன்னு வரும். 3 மெம்பர் மீட் ஆச்சுன்னா 3 - 1 2ன்னு சொல்லி வரும். வேற 3Dயை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா வந்து 3 into m minus 1. ஓகே, ஸோ அப்போது ஒரு 2 மெம்பர் மீட் ஆகிறதுல ஒரு ஹிஞ்சு வருது அப்படின்னா 3 into 2 minus 1, 3 into 1 3ன்னு வந்துடும். 3 மெம்பர் மீட் ஆகிறதுல ஹிஞ்சு வருதுன்னா 3 into 3 minus 1 which is equal to 3 into 2 6ன்னு வந்துடும். ஓகே, அப்போ இந்த ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணிடுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த 18ஓட மைனஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து 9. இதை நம்ம பார்த்து சொல்லுங்க, நம்ம எத்தனை லூப் இருக்குது? 1 2 3 4 5. நம்ம ஃபார்முலா என்ன? ஸ்டார்டிங் இன்டிடென்சி இஸ் ஈக்குவல் டு 3 into நம்பர் ஆஃப் க்ளோஸ்ட் லூப். இப்போ நமக்கு எவ்வளோ க்ளோஸ்ட் லூப் இருக்குது? 5 க்ளோஸ்ட் லூப் இருக்குது. 3 into 5 50. இதை பார்த்தோன்னே சொல்லுங்கள் எவ்வளோ க்ளோஸ்ட் லூப் இருக்குது? 1 2 3 4. அப்போ ஸ்டார்டிங் இன்டிடென்சி என்ன வரும்? 3 into நம்பர் ஆஃப் க்ளோஸ்ட் லூப். இப்போ 3 into எவ்வளோ நம்பர் ஆஃப் க்ளோஸ்ட் லூப் இருக்குது? 4. இப்போ 4 3s are 12. இப்போ நம்ம ஒரு ட்ரஸ் சம் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு விஷயம் ட்ரஸ்ஸாக ஃப்ரேமாக நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ இந்த மாதிரி ட்ரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளைன் நம்பர்ஸ் வந்தது அப்படின்னா அது வந்து ட்ரஸ். பீமோ ஃப்ரேமாக இன்க்ளைண்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எதை ட்ரஸ்ஸும்போம்? ஸோ நமக்கு வந்து எந்த இடத்துல இன்க்ளைன் நம்பர்ஸ் வருதோ அதை ட்ரஸ்ஸும்போம். ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் பீமோ காலமோ இன்க்ளைண்டாக மேக்ஸிமம் இருக்காது. ஸோ அதனால் அது ஃப்ரேம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா லோடிங் கொடுத்துருப்பாங்க. இது ட்ரஸ்ஸை பொறுத்த வரைக்கும் லோடு எங்கே ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாயினில் ஆக்ட் ஆகும். ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் லோடிங் எங்கே ஆக்ட் ஆகும்னா மெம்பரில் ஆக்ட் ஆகும். சரியா? ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் வந்து நம்ம ட்ரஸ்ஸோ ஃப்ரேமும் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து இன்க்ளைன் நம்பர்ஸ் இருக்கும், அது நான் ட்ரஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ட்ரஸ்ஸோட ஃபார்முலா என்ன? ஸ்டார்டிங் இன்டிடென்சி ஃபார்முலா. இது வந்து 2D ட்ரஸ். அப்போ ஃபார்முலா வந்து m plus r minus 2j. எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்குது? 1 2 3. ஓகே, இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள். இங்கே வந்து இது 2 கிராஸ் ஆகுது. ஓகே, ஸோ கிராஸ் ஆகிற இடத்த வந்து இங்கே ஜாயிண்டாக எடுத்துக்கூடாது. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிராஸ் ஆகிற மெம்பர் வந்து
ஜாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்க கூடாது. ஓகேயா? ஸோ அப்போ இந்த மாதிரி 2 மெம்பர் கிராஸ் ஆகுதுன்னா இதை வந்து நான் ஜாயிண்ட்டாக நான் எடுத்துக்க கூடாது. ஓகேயா? அப்போ இது ஜாயிண்ட் இல்லைன்னா இப்போ இந்த ரெண்டும் வந்து 4 மெம்பர்னு சொல்லுவீங்களா 2 மெம்பர்னு சொல்லுவீங்களா? ஸோ ஆப்வியஸாக 2 மெம்பர் தான். ஏன்னா இது ஜாயிண்ட் கிடையாது. அப்போ இது ஃபுல்லாக ஒரு மெம்பர், இது ஃபுல்லாக மெம்பர். 2 மெம்பரை பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. ஓகேயா? ஸோ இது வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று பெனிட்ரேட் ஆகிட்டு போகல. ஓகே, ரெண்டும் இப்படி கிராஸ் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த கிராஸ் ஆகிற இடத்த நம்ம ஜாயிண்ட்னு சொல்லி எடுத்துக்க கூடாது. ஓகே, அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே, நம்ம ஒரு வாட்டி பார்த்தலாமா? 1 அவுட்டர்லாம் போயிடுற 1 2 3 4 5 6 இங்கே vertical 7, இந்த 2 கிராஸ் 8 9 10 11. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11. ப்ளஸ் ரியாக்ஷன்ஸ் இங்கே நமக்கு என்ன இருக்குது? ஹிஞ்சு சப்போர்ட். அப்போ எத்தனை ரியாக்ஷன் வரும்? 2 ரியாக்ஷன், vertical ஒன்று ஹரிசாண்டல் ஒன்று. இங்கே ஒரு vertical reaction, horizontal reaction. அப்போ நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து 4 மைனஸ் 2 இன்ட்டு நம்பர் ஆஃப் ஜாயின்ட்ஸ். எவ்வளோ ஜாயின்ட்ஸ் நமக்கு இருக்குது? 1 2 3 4 5 6. நம்ம அப்படியே சொல்கிறேன், கிராசிங் ஆஃப் மெம்பர் ஷுட் நாட் பி கன்சிடர்ட் அஸ் அ ஜாயிண்ட். அப்போ நம்ம டோட்டலாக என்ன வருது? 15 மைனஸ் 12. ஸோ 15 மைனஸ் 12 பண்ணிங்கன்னா ஸ்டாட்டிக் இண்டிபெண்டன்ஸோட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ இந்த ட்ரஸ்ஸோட ஸ்டாட்டிக் இண்டிபெண்டன்ஸ் வந்து 3. இப்போ இந்த சம் பாருங்கள். இந்த சம்மில் ஸ்டாட்டிக் இண்டிபெண்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணலாம். நம்ம லூப் மெத்தடில் போடலாமா? லூப் மெத்தடில் போட்டால் என்ன வரும்? இது ஒரு லூப், இது ஒரு லூப். ஓகே, அப்போது நம்பர் ஆஃப் லூப் வந்து 2. ஒரு லூப்பில் எவ்வளோ ஸ்டாட்டிக் இண்டிபெண்டன்ஸ் இருக்கும்? 3 இருக்கும். அப்போ 2 × 3 6ன்னு போட்டலாமா? ஸோ இந்த 2ங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் க்ளோஸ்டு லூப். 3ங்கிறது என்ன? ஒரு லூப்பில் இருக்கிற ஸ்டாட்டிக் இண்டிபெண்டன்ஸ். அப்போ 2 × 3 6ன்னு போட்டலாமா? ஓகே, இப்போ இதே கொஷினை நம்ம ஃபார்முலா மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஸ்டாட்டிக் இண்டிபெண்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது 2D ஃப்ரேம். அப்போ நம்ம ஃபார்முலா என்ன வரும்? 3m + r - 3g. எவ்வளோ நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5. ஸோ 3 × 5 ப்ளஸ் எவ்வளோ ரியாக்ஷன்ஸ் இருக்குது? ஸோ ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் 3 ரியாக்ஷன் வரும். ஹிஞ்சு சப்போர்ட்டில் 2 ரியாக்ஷன், இந்த ஹிஞ்சு சப்போர்ட்டில் 2 ரியாக்ஷன். இப்போ 3 + 2 + 2 7 ரியாக்ஷன் மைனஸ் நம்பர் ஆஃப் ஜாயின்ட்ஸ் எவ்வளோ இருக்குது? 3 × நம்பர் ஆஃப் ஜாயின்ட்ஸ் 1 2 3 4 5 6. அப்போ நம்பர் ஆஃப் ஜாயின்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 நம்பர் ஆஃப் ஜாயின்ட்ஸ் இருக்குது. அப்போ 5 3s are 15 + 7 வந்து 15 + 7 - 3 × 6 18. 15 + 7 நமக்கு எவ்வளோ? 22 - 18. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 4. ஆனால் இங்கே நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 6ன்னு வந்திருக்கு. ஆனால் இங்கே என்ன ஆன்சர் வந்திருக்கு? 4ன்னு வந்திருக்கு. ஏன் அந்த டிஃப்ரென்ஸ் வருது? ஸோ ஆல்ரெடி அந்த க்ளோஸ் லூப் மெத்தட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப என்ன சொல்லியிருந்தேன்? இந்த க்ளோஸ் லூப் மெத்தட் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப என்ன சொல்லியிருந்தேன்? இந்த 2 சப்போர்ட்டுமே நமக்கு எப்படி தான் இருக்கணும்? ஃபிக்ஸடாக தான் இருக்கணும். ஓகே, ஒருவேளை ஏதாவது ஹிஞ்சில் அந்த மாதிரி வருது அப்படின்னா அந்த இடத்துல என்ன ரிலீஸ் ஆகுதோ அதை வந்து நான் என்ன பண்ண சொல்லிட்டேன்? மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே ஃபிக்ஸட் சப்போர்ட் இருக்குது, இங்கே ஹிஞ்சட் சப்போர்ட் இருக்குது. ஓகே, அப்போ இதுக்கு எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் ஆக்சுவலாக எனக்கு 3 வரணும், ஆனால் ஹிஞ்சில் எனக்கு எவ்வளோ தான் வருது? 2 தான் வருது. ஓகே, அப்போ அந்த இடத்துல 1 ஷார்ட்டேஜ் ஆகுது. அப்போ அந்த 1 வந்து என்ன பண்ணணும்னா இங்கே வந்து மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதே கேஸ் தான் இப்போ நம்ம பார்த்த சம். ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்ன இருக்கணும்னா ஆக்சுவலாக இங்கேயும் ஃபிக்ஸட்னா நமக்கு ஆன்சர் வந்து இந்த 2 டேலி ஆகிருக்கும். ஆனால் நமக்கு என்ன ஆகிடுச்சு? இங்கேயும் ஹிஞ்சட் ஆகிடுச்சு, இங்கேயும் ஹிஞ்சட் ஆகிடுச்சு. அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து 3 இருக்குது, இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ தான் இருக்குது? 2 தான் இருக்குது. அப்போ இங்கே எவ்வளோ ஷார்ட்டேஜ் ஆகுது? 1 ஷார்ட்டேஜ் ஆகுது, அதனால் -1. அதேமாதிரி இங்கே எவ்வளோ ஷார்ட்டேஜ் ஆகுது? 1 ஷார்ட்டேஜ் ஆகுது, அதனால -1. அப்போ 6 - 1 - 1 ஃபைனல் ஆன்சர் 4. இப்போ 2 பக்கம் நமக்கு டேலி ஆகிடும். ஒரு வேலை இங்கே ஹிஞ்சட் சப்போர்ட் இல்லாமல் ரோலர் சப்போர்ட் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இங்கே வந்து ப்ராப்ளம் இல்லை, இங்கே 2 தான் இருக்குது. எகெயின் 3லேருந்து 2 வந்து 1 ஷார்ட்டேஜ் ஆகுது, அப்போ -1. இங்கே ரோலர் சப்போர்ட்னா வெர்டிகல் ரியாக்ஷன் மட்டும்தான் வந்திருக்கும். ஓகே, அப்போ அந்த இடத்துல நமக்கு எத்தனை ஷார்ட்டேஜ் ஆகுது? 2 ஷார்ட்டேஜ் ஆகுது. அப்போ இங்கே என்ன பண்ணியிருப்போம்? -2ன்னு சொல்லி நம்ம போட்டிருப்போம். ஓகே, ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். எகெயின் இது எல்லாமே ஃபிக்ஸடாக லூப் மெத்தடில் போகலாம். எத்தனை லூப் இருக்குது? 1 2 3 4. இப்போ 4 லூப் இருக்குது. இந்த 4 லூப் இருக்கனால நமக்கு ஸ்டாட்டிக் இண்டிபெண்டன்ஸ் என்னவாக இருக்கும்? 4 3s are 12. ஸோ லூப் மெத்தட்னா என்ன? நம்பர் ஆஃப் க்ளோஸ் லூப்ஸ் 4. ஒரு லூப்பில் நமக்கு எவ்வளோ இருக்கும்? 3 ஸ்டாட்டிக் இண்டிபெண்டன்ஸ் இருக்கும், அதனால் 4 × 3 12ன்னு போட்டேன்.
அதில் நம்ம ஹிஞ்சு வந்து 2 மெம்பர் மீட்டர் இடத்துல ஹிஞ்சு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் -1 12 - 1 நமக்கு என்ன 11. சேம் கொஷின் கைனமேட்டிக் இன்டிடெர்மினசி சால்வ் பண்ணலாமா? ஸோ கைனமேட்டிக் இன்டிடெர்மினசி ஃபார்முலா நமக்கு என்ன, இது 2D ஃப்ரேம் அப்படிங்கிறனால 3J - R. இப்போ எவ்வளோ ஜாயின்ஸ் நமக்கு வருது, ஜாயின் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இந்த ஹிஞ்சு நம்ம என்ன தான் எடுத்துக்கோம், ஜாயிண்ட் தான் எடுத்துப்போம். அப்போது 3 × 12. ஓகே, மைனஸ் ரியாக்ஷன்ஸ். எவ்வளோ நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்குது, இந்த ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் 3 ரியாக்ஷன், இந்த ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் 3 ரியாக்ஷன், இந்த ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் 3 ரியாக்ஷன், இந்த ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் 3 ரியாக்ஷன். 3 6 9 12 -12. நமக்கு என்ன ஆச்சு, 36 - 12. 36 - 12 நமக்கு என்ன 24. இது வந்து கன்வென்ஷனல். பட் நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, ஹிஞ்சு கொடுத்துட்டாங்க. ஸோ ஹிஞ்சு கொடுத்தா என்ன பண்ணுவோம், எப்படி ஸ்டாட்டிக்கில் மைனஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி கைனமேட்டிக் நம்ம என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். ஸோ ப்ளஸ் பண்ணணும். அப்போ கைனமேட்டிக் இன்டிடெர்மினசி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 25. ஸோ இது நம்ம SIK ரெண்டுமே போடலாம். ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி ஃபார்முலா வந்து நமக்கு என்ன 3m + R - 3J. உங்களுக்கு பார்த்தா இது தெரியுதா, ஸ்ட்ரக்சரை பார்த்தா எது 2D ட்ரஸ்ன்னு சொல்ல முடியுமா? இது வந்து டெஃபினட்டாக ஃப்ரேம் தான். ஓகே, ஸோ அப்போ 2D ஃப்ரேம், ஏன்னா எது இன்க்ளைன் மெம்பர்ஸ் எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ டெஃபினட்டாக ஃப்ரேம் தான். ஸோ எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்குது, நம்பர் 1 நம்பர் 2. ஸோ 3 × 2. எவ்வளோ ரியாக்ஷன்ஸ் இருக்குது, இந்த ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் 3 ரியாக்ஷன், இந்த ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் 3 ரியாக்ஷன். ஸோ +6 மைனஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் இருக்குது, ஜாயின் நம்பர் 1, ஜாயின் நம்பர் 2, ஜாயின் நம்பர் 3. ஸோ -3 × 3. ஸோ சால்வ் பண்ணுங்கள். 3 2s are 6, 6 + 6 - 9. 12 - 9 நமக்கு என்ன 3. இப்போ ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3. இதே இதோட கைனமேட்டிக் இன்டிடெர்மினசி பாருங்கள். கைனமேட்டிக் இன்டிடெர்மினசி ஃபார்முலா என்ன, 3J - R. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் இருந்தது, 3 ஜாயிண்ட் இருக்குது. ஸோ அப்போ 3 × 3 மைனஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்குது, 6 நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அப்போது 9 - 6. அப்போது ஆன்சர் வந்து 3. ஸோ அப்போ ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசியோட வேல்யூ 3 தான், கைனமேட்டிக் இன்டிடெர்மினசி வேல்யூ 3 தான். அப்போ இதை வந்து ஃபோர்ஸ் மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம், இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த சம் பார்க்கலாம். இந்த சம்மை கைனமேட்டிக் இன்டிடெர்மினசி கேட்குறாங்க. ஸோ கைனமேட்டிக் இன்டிடெர்மினசி நமக்கு ஃபார்முலா என்ன, KI = ஸோ கைனமேட்டிக் இன்டிடெர்மினசி ஃபார்முலா வந்து 3J - R. நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஜாயின்ஸ் இருக்குது. அப்போ 3 × 12 மைனஸ் ரியாக்ஷன்ஸ். எவ்வளோ ரியாக்ஷன்ஸ் இருக்குது, இது ஃபிக்ஸட் சப்போர்ட்டுங்கனால 3 ரியாக்ஷன், ஹிஞ்சடு சப்போர்ட்டுங்கனால 2 ரியாக்ஷன், கைடட் ரோலர் அப்படிங்கனால 2 ரியாக்ஷன். இப்போ 3 + 2 5, 5 + 2 7. இப்போ நமக்கு என்ன வரும், 36 - 7. 36 - 7 நமக்கு என்ன 29. ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ரக்சரோட கைனமேட்டிக் இன்டிடெர்மினசி. ஒருவேளை இந்த கைனமேட்டிக் இன்டிடெர்மினசியில் ஆக்சியல் டிஃபார்மேஷன் நெக்லெக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அடிஷ்னலாக -m நம்ம போடுவோம். ஓகே, ஸோ அப்போ எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்போ நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -15. ஸோ அப்போ 29 - 15 பண்ணோம்னா 14. இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ அப்போ கொஸ்டினில் ஆக்சியல் டிஃபார்மேஷன் நெக்லெக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா ஆன்சர் வந்து 14, சொல்லலைன்னா ஆன்சர் வந்து 29. இதனுடைய கைனமேட்டிக் இன்டிடெர்மினசி சொல்லுங்கள். எகைன் நமக்கு ஃபார்முலா என்ன, கைனமேட்டிக் இன்டிடெர்மினசி = 3J - R. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6. ஸோ அப்போ 3 × 6 மைனஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஃபிக்ஸட் சப்போர்ட், அதனால் 3. இது வந்து ஹிஞ்சடு சப்போர்ட், ஸோ அப்போ அதனால் 2. 3 + 2 5. இப்போ நமக்கு என்ன வரும், 18 - 5. 18 - 5 நமக்கு எவ்வளோ 30. ஸோ இது வந்து கன்வென்ஷனல். இதெல்லாம் ஆக்சியல் டிஃபார்மேஷன் நெக்லெக்ட் பண்ண சொல்லியிருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து போடுவோம். எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6. ஸோ இப்போ -6 -6 ஸோ 13 - 6 வந்து நமக்கு எவ்வளோ 7. ஓகே, இதனுடைய கைனமேட்டிக் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி ஈஸியாக சொல்லிடலாம். எத்தனை இருக்குது, 1 2 3 4 மொத்தம் 4 லூப்பு, இங்கே ஒரு 4 லூப்பு, 8 லூப்பு. ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி வந்து
8 loops into 3. ஏன்னா இது வந்து number of loops, இது வந்து ஒரு லூப்போட ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி. அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? 8 into 3 24. கைனமேட்டிக் இன்டிடெர்மினசி எப்படி கால்குலேட் பண்ணணும்? 3j minus r. இப்போ எவ்வளோ ஜாயின்ஸ் இருக்கு? 1 2 3 4 5. இந்த லைனில் 5 ஜாயின்ஸ், இதில் 5 இதில் 5. ஸோ 5 இது 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்போது 3 into number of joints வந்து 15 minus number of reactions எவ்வளோ இருக்குது? 3 6 9. ஏன்னா ஒரு ஃபிக்ஸட் சப்போர்ட் 3 ரியாக்ஷன். ஓகே, அப்போ 45 minus 9. 45 minus 9 நமக்கு எவ்வளோ வரும்? 36. ஓகே, ஸோ இதெல்லாம் ஆக்சியல் டிஃபார்மேஷன் நெக்லெக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? மைனஸ் எம் வந்து போடுவோம். எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இங்கே minus 20 ஸோ அப்போ 36 minus 20 வந்து நமக்கு எவ்வளோனா 60. அப்போ இதில் தான் உங்களுக்கு பேசிக் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி, கைனமேட்டிக் இன்டிடெர்மினசியை நம்ம வந்து 2D ஸ்ட்ரக்சருக்கும் பார்த்துருக்கோம், 3D ஸ்ட்ரக்சருக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.